Recording in progress. அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக மாதத்தில் 1ஆம் தேதி பட்டிமன்றம் ஜோதிட மகளிர் குழு ஒரு தலைப்பு வச்சு பட்டிமன்ற நிகழ்ச்சி தொடங்க முதல் விஷயமாக வணக்கம் மேம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் கணபதி நமக. மூஷிக வாகன மோதகஸ்தே சாமல கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்துதே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருள்வாய் ஒழுகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபட்ச ராகுவே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக தேசிய மகளிரின் உதவி தலைவியாக இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ரேவதி ரமேஷ் கண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். ராஜேஷ் கண்ணா அவர்களை ஹலோ எக்கோ அடிக்குது. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஒரு ஜோதிட டிப்ஸை வழங்குமாறு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டமணி அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் நமஸ்காரம். தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர சுப்பிரமணிய நிகழ்ச்சியில் இன்றைய அதாவது வெள்ளிக்கிழமை என்று சுக்கிரன் வரையில் உப்பு மஞ்சள் எண்ணெய் வாங்கலாம். மனைவிக்கு மல்லிப்பூ வாங்கி தரலாம். மேலும் வாகனத்திற்கு பெட்ரோல் நிரப்பலாம். துப்புரவு பணியாளருக்கு தானம் செய்யலாம். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்கு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் வைஸ் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய ரேவதி ராஜேஷ் கண்ணா ஐயா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய இன்றைய ஜோதிட கூட்டமைப்பு பாத்தீங்கன்னா இந்த விழாவுடைய இந்த விழாவை பட்டிமன்ற அதாவது இன்றைய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தருவது பாவங்களா தலைப்பு எடுத்து தேசிய மகளிர் பெண்களும் இத காண இருக்கட்டும் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக. இந்த நிகழ்ச்சி முதல் விஷயமா நாயகன் அவர்கள் 2 வார்த்தை ஆரம்பித்து
ஐயா அவர்களை தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. அம்மையப்பன் பாதத்தோடு குருவின் பாதம், ஆனை முகத்தோன் பாதம், ஆதி முதல் 15 திருபாதம் போற்றி செய்து இங்கு வந்துள்ள நல்லுள்ளங்கள் அனைவருக்குமே இனிய வணக்கத்தை கூறி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இப்போ ஜோதிடத்துல எத்தனையோ அமைப்புகள் இருந்தாலும் கூட தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஒரு அற்புதமா இப்போ ஒரு தமிழ்நாடுன்னு சொல்ல நல்ல சிறந்த முறையில் இயங்கி வருகிறது. மற்றவங்கெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் போட்டாலும் கூட இது தினந்தோறும் ஒரு இலவச பாடம் மாதிரி அப்படி நடக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்னைக்கு 44வது நிகழ்ச்சி, ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சி 44வது நிகழ்ச்சி. இந்த 44வது நிகழ்ச்சியில சிறப்பு பட்டிமன்றம் வச்சிருக்கோம். ஒன்று என்னன்னா, இன்னைக்கு மாசி 1ஆம் தேதி, ரெண்டாவது விஷ்ணுபதி அப்படின்னு சொல்லி ஒரு புண்ணிய காலமானது இன்னைக்கு காலையில் ஓடிச்சு. அருளும் பொருளும் தனமும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல நம்ம நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். பொதுவா என்னன்னா, இந்த ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்துல வரும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 வீடு தான் 9 கிரகங்கள் தான். மாந்தி இருந்துட்டு போட்ட அப்புறம் பார்த்துக்கலாம். 12 கிரகங்களை தவிர 12 வீட்டை தவிர வேற எதுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதே மாதிரி 9 வீட்டை தவிர 9 கிரகங்களை தவிர வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதைய அடிப்படையை வச்சுதான் என்ன பண்றோம், காலங்காலமா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் நம்ம ஜோதிட பாடம் இருக்கிறது, ஜோதிட பலன்களும் அதை வச்சுதான் சொல்றோம். நீங்க எத்தனை முறையான கணிதங்கள் வந்தாலும் சரி, அதாவது எண்கணித்துல வந்தாலும் சரி, சாமக்கொள்ள வந்தாலும் சரி, பிரசன்ன முறையில் வந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் அந்த 9 கிரகத்தை விட முடியாது, 12 பெட்டி விட முடியாது. அப்போ இதை அடிப்படையை வச்சுதான் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நடந்துட்டு இருக்குது. இப்ப நம்ம முத்தாய்ப்பா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சமீபத்துல என்ன பண்ணிருக்கிறோம், இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஜோதிடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். பட்டிமன்றம் அப்படிங்கிறது யாரும் தொடாத விஷயம். ஏன்னா ஜோதிடத்துல இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே வேணும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்தோம்னா, பாவகம் கிரகங்கள்னு எடுக்கிறோம். 2 இருந்தா தான் வேலை செய்யும். ஒன்று பாவகம் வேணும், கிரகங்களும் வேணும். வெறும் பெட்டி இருந்தாலும் வேலை செய்யாது, வெறும் கிரகங்கள் இருந்தாலும் வேலை செய்யுது, எல்லாமே இருக்கணும். அப்ப பெட்டி தான் எத்தனாவது பெட்டி, எத்தனாவது பாவகம் அப்படின்னு நிறைய சொல்லக்கூடியதெல்லாம் இது. இப்ப இதுல நாம என்ன பண்றோம்னா, ஒரு திறமை வளர்க்கறதுக்கான ஒரு அற்புதமான விஷயம் இப்ப நம்ம பண்றது. ஒவ்வொரு தன்னுடைய திறமை வளர்த்துக்கிறதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான பயிற்சி அப்படின்னு அற்புதமான ஒரு பட்டிமன்றம். இதுல என்னன்னா, திறமை தான் இதுல முக்கியம். இந்த 2 பேருமே பேசக்கூடியது ராஜயோகம் தருவதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்ப ராஜயோகம் தருவது பாவகமே அப்படிங்கிற ஒரு தலைப்பு, அதே மாதிரி கிரகங்களே அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். ஆனா 2ம் வேணும். இதுல பேசுறவங்க 6 பேர் பேச போறாங்க. இதுல நாம 6 பேர் பேசுறாங்க. இதுல எப்படி தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 2மே வேணுங்கிறத முதல் தீர்ப்பு. இருந்தாலும் கூட யார் சிறப்பா பேசுகிறார்களோ, அதாவது பாவகம் அப்படிங்கிற தலைப்புல யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு வெற்றி, கிரகங்களே தலைப்புன்னு சிறப்பா பேசுறவங்களுக்கு அவங்களுக்கு வெற்றி. இப்ப இதுல யார் பேசுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம். இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாவகம் அப்படிங்கிற அடிப்படையில் 3 பேர் பேசுறாங்க. ஜோதிட கலைவாணி திருமதி மகாலட்சுமி பிரபு, 2வது ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் ஜோதிட சிரோன்மணி திருமதி செல்வராணி, அதே மாதிரி ஜோதிட கலைவாணி திருமதி ஜெயந்தி அவர்கள் பாவகம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுறாங்க. கிரகங்கள் அப்படின்னு அடிப்படையில் பேசுற போது ஜோதிட கலைவாணி மலர் மருத்துவத்துல ஒரு டாக்டர், மலர் மருத்துவ டாக்டர் திருமதி சிம்மம் உமா மகேஸ்வரி அவர்களுமே, அதே போல ஜோதிட சிரோன்மணி திருமதி ஜெயலட்சுமி அவர்களும், ஜோதிட கலாநிதி ஸ்ரீ பூதலிங்கம் அவர்களும் இந்த கலந்து கொண்டு இந்த ஒரு தலைப்பு தான். இந்த தலைப்பு என்ன, பாவகம் கிரகங்கள். இந்த 2 தலைப்புல இவங்க 3 பேர் பேசுறாங்க, இவங்க 3 பேரும் பேசுறாங்க. இப்ப நம்ம டைம் என்னன்னா, அவங்களுக்கு அலாட் பண்ண டைம் 5 நிமிஷம். அப்ப 5 நிமிஷம். அப்ப 6 பேர் வரத 6 5 30 நிமிஷம் ஆயிக்குமா, 6 5 30 நிமிஷம். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அணித்தலைவர்களுக்கு பேசுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்துடலாம். அப்போ இது 5 நிமிஷம் எல்லாருமே கணக்கு பண்ணி 5 நிமிஷம் பேசிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
இப்ப கூட வரும்போது நம்ம யோசிக்கணும், என்னடா எனக்கு கொடுக்கல. ஏன்னா இது வந்து பட்டிமன்றம் அப்படிங்கிற போது 5 நிமிஷம் வச்சுக்க, இல்லைன்னா 6 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்போ யாரு கூட வரந்தாலும் யாருமே வந்து சங்கடப்படுவாங்க. தான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து கரெக்டா வந்து ஒரு 5 அல்லது 6 நிமிஷம் வச்சுங்க. 6 நிமிஷம் வச்சுட்டா 8 பேருக்கு 8 6 48 1 மணி நேரம் கரெக்டா ஓடிடும். கரெக்டா இருக்கும், பிளான் இருக்கும். ஸோ வந்து இதுல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 முக்கியமே. ஆனா இதுல யார் திறம்பட பேசுகிறீர்களோ அவர்கள் பக்கம்தான் வந்து வெற்றி கிடைக்கும். ஏன்னா இதுல வந்து பாவகம்னா என்னங்கிறது இவங்க எல்லாமே பேசுறாங்க. இது பலன் அல்ல. இவங்க எல்லாம் எடுத்து 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 எப்படி போடுறாங்களோ அதை வச்சுதான் பலன் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணத்தில் வந்து உங்களிடம் வந்து கலந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்துக்குரிய ஒரு நடுவராக இருந்து சரியாக தீர்ப்பு வழங்கணும். சரியா நான் கண்டிப்பா தீர்ப்பு வழங்குவேன். ஏன்னா போன தடவை வந்து நம்ம ஒரு தீர்ப்பு கொடுத்தோம். அதே போல இந்த தடவையும் என்ன பண்றோம், யாருக்குமே வந்து சங்கடம் இல்லாத வகை. ஏன்னா இப்ப ரெண்டு இதுல வைக்கிற 6 பேருமே வந்து ஒன்றுக்கொன்று சளைத்தவர்கள் அல்ல, அற்புதமான ஒரு ஆற்றல் பெற்ற ஜோதிடர்கள் வந்து பேசுறாங்க. அது பெண் ஜோதிடர்கள். அதுல ஒருத்தர் தான் வந்து பூதலிங்கம் இருப்பார் போல. ஐயா வந்துட்டார பூதலிங்கம் ஐயா? சரி. அப்போ இதெல்லாம் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. முதல் முதல் வந்து பட்டிமன்ற நிகழ்ச்சியை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு வந்து ராஜயோகத்தை தருவது அப்படின்னு நினைச்சல பாவங்கள். பாவங்கள்ங்கிறது 12 பாவங்கள். இந்த பாவகங்கள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசிங்கிறது 30 டிகிரி. ஒரு ராசிங்கிறது 30 டிகிரி. பாவகம் என்பது 30 இருக்காது, 28 இருக்கும், 32 இருக்கும். அப்படிங்கிற பாவகம் முன்னால பின்னால வந்து பார்க்கும்போது கூட குறை இருக்கக்கூடியது பாவகம். அந்த கூட குறை இருக்கும்போது பாவகத்துல இப்ப ராசி கட்டத்துல ஒரு வீட்டுல கிரகம் இருக்கிறது, லக்கணத்தில் இருக்குன்னா இந்த பாவகத்துல 12ஆம் வீட்டுக்கு போனாலும் போயிடும். ஸோ வந்து பாவக அடிப்படையில் பலன் சொல்லும் போது திசாபுத்திக்கு பலன் எடுக்கிறது பாவக அடிப்படையில் தான் பலன் எடுக்கும்போது தெளிவான பலனா இருக்கும். ஜோதிடம் அப்படிங்கிறது பாவக அடிப்படையில் பலன் சொல்றதா சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து 2 பேரும் சொல்கிறார்கள். 2 அணி தலைவர்களுமே வந்து நான் உனக்கு நான் எனக்கு நீ விட்டு கொடுக்க கூடாது. இதுல எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவகங்கிறது பாவகத்தை மட்டும்தான் அடிச்சு பேசணும். இந்த அந்த கிரகத்துக்குள்ளேயே உள்ள போதக்கூடாது. கிரகம் தேவையில்லைன்னு பேசணும். அதே மாதிரி கிரகங்கள் அப்படின்னு பேசுறவங்க கிரகம் தான் பெருசு, பாவகத்தை வந்து தேவையே இல்லை அப்படின்னு பேசக்கூடிய ஒரு திறமையோட நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, அப்பதான் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 6 நிமிஷம். இப்ப டைம் என்னாச்சு? டைம் 7:19 சார். 7:90 7:90க்கு ஆரம்பிச்சலாம், ப்ரோக்ராம் ஆரம்பிச்சலாம். முதலாக வந்து பாவகம் தான் ராஜயோகத்தை தருவது பாவம் என்ற தலைப்பில் வந்து ஜோதிட கலைவாணி திருமதி மகாலட்சுமி பிரபு அவர்களை வந்து வருக வருக என்று வரவேற்கிறேன். வருக, அள்ளி தருக. மிக்க நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாவகங்கள் சார்பில் நான் பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி ரெண்டுமே முக்கியம். ஆனா ஒரு மனிதனின் வாழ்வியலை சொல்லக்கூடியது, அதாவது ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை விஷயங்களையும் 12 பாவகத்துக்குள்ள நம்ம அடக்கி வச்சிருக்கோம். 1ஆம் பாவகம் அது வந்து லக்னம், ஜாதகரை பத்தி சொல்லும். 2ஆம் பாவகம் வாக்குதன குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 12 பாவகங்களிலும் எல்லா விஷயத்தையுமே உள்ள கொண்டு போய் அடக்கிட்டோம். அத்தனை விஷயங்களும், ஒரு விஷயம் கூட இதுல மிஸ் ஆகல. அந்த மாதிரிதான் நம்மளுடைய பாவகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்ப அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடியதே பாவகம் அப்படின்ற பொழுது, இந்த பாவக கட்டம் இல்லாமல், இந்த 12 பாவ கட்டம் இல்லாமல் கிரகங்கள் எங்க தனியா போய் உட்கார்ந்தா வந்து பலன் கொடுக்க முடியும்? அந்த பாவக கட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்தாதானே பலன் கொடுக்க முடியும். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாவக கட்டம்குள்ள இந்த கிரகங்கள் உட்கார்றத வச்சுதான் அவங்க வந்து ஆட்சியா, உச்சமா, நட்பா, பகையா, சமமா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, அத்தனை விஷயங்களையுமே நம்ம வந்து அந்த பாவக கட்டங்களை வைத்து மட்டுமே சொல்கிறோம். ஆனா 2, 5, 8, 11 சொல்லக்கூடிய பணபர ஸ்தானம், இந்த பணபர ஸ்தானம் அப்படின்றது பணம் வரக்கூடிய ஸ்தானம். 2ன்றது தனம், 5ன்றது பூர்வீக சொத்து, 8ன்றது திடீர் அதிர்ஷ்டம், 11 அப்படின்றது வெற்றி, லாபம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு பணபர ஸ்தானம், பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாவகங்களை வைத்துதான் நாம வந்து இந்த ஸ்தானங்கள் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றதையே நம்ம சொல்றோம். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானம்.
இந்த உபஜய ஸ்தானம் எடுத்தா கூட சரி, உங்களுடைய வெற்றிகள், ஜெயம், இந்த வெற்றிகளை சொல்லக்கூடிய ஸ்தானமும் அதுதான். அப்ப எதுவுமே ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்கலாம். ஒரு போட்டின்னு எடுங்களேன், போட்டியை வந்து சொல்லக்கூடிய ஸ்தானம் 6, அது வெற்றி கிடைக்கக்கூடியது சொல்லக்கூடிய ஸ்தானம் 11. அப்ப எதுவாக இருந்தாலும் என்னவா வேணாலும் இருக்கட்டும், அதை நிர்ணயம் செய்யக்கூடியது பாவகங்களே. சரிங்களா? அப்ப 6, 8, 12ன்னு எடுக்கிறோம். 6, 8, 12 இவங்க போய் 6க்குரியவங்க 8ல போறாங்க, 8க்குரியவன் 12ல போறாங்க. அப்ப ராஜயோகம் கிடைக்குது. அப்ப நம்ம 6, 8, 12 தான் சொல்றோம். அங்க வந்து நம்ம கிரகங்களை சொல்றது இல்ல. 6க்குரியவன் 8க்கு போறானா, நல்ல ராஜயோகம்ப்பா. 3 பேருமே இடமாத்தி உட்காந்துட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம், விபரீத ராஜயோகம். அப்படிதான் நம்ம சொல்றோமே ஒழிய இந்த கிரகங்களை வைத்து நாம சொல்றது கிடையாது. அது கூடவே இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நம்முடைய எதிரணி தலைவி உமா மேடம்க்கு வந்து பார்த்தோம்னா அடைமொழியே சிம்மம் உமா. சிம்மம்ன்றதே ராசி தானங்க. அப்ப நீங்க பேர்லயே அதை வச்சிருக்கீங்க. அப்ப பாவகம், இப்ப ஐயா சொன்ன மாதிரி தசாபுத்திகளை நிர்ணயம் செய்யறது வந்து பாவகட்டம் தான். சொன்னாங்க லக்னத்துல இருக்கிற மாதிரி தெரியும், பாவத்துல பார்த்தோம்னா 12ல போயிடும்னு. அப்ப எதுவாக இருந்தாலும், எந்த கிரகம் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் அந்த பாவகத்தை பொறுத்தே அவை பலன்களை கொடுக்கும். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வியல் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ள அடக்கி இருக்கோம். அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க, ஆட்சியா, உச்சமா, நட்பா, பகையான்றதை நம்ம நிர்ணயம் பண்றோம். இதுல வந்து வெற்றி கொடுக்கக்கூடியதை பாக்குறோம். எல்லா விஷயத்தையுமே அங்கதான் பாக்குறோம். ஒரு குலதெய்வத்தின் அருள் வேணும்னா கூட நம்ம பாவகட்டம் அதை தான் பாக்குறோம். 5ஆம் பாவத்தை தான் பாக்குறோம். ஒருத்தருக்கு வீடு அமையுமா, 4ஆம் பாவத்தை பாக்குறோம். நல்ல மனைவி 7ஆம் பாவத்தை பாக்குறோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் 7ஆம் பாவத்தை பாக்குறோம். அப்ப எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னாலுமே பாவம் நல்லா இருக்கணும். இப்ப பாவகத்தை வச்சுதான் காரக பாவக நாஸ்தினே நம்ம சொல்றோம். 7ல சுக்கிரன் இருக்கக்கூடாது, 9ல சனீஸ்வரன் சூரியன் இருக்கக்கூடாது, 4ல சந்திரன் இருக்கக்கூடாது, 5ல குரு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பாவகங்களை வைத்துதான் சொல்கிறோம். அப்ப இந்த பாவகங்கள் மட்டுமே ஒரு மனிதனுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையோடு இருக்கின்றது. இதுல 6, 8, 12ல மறையுது. கிரகங்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க யோகம்னு சொன்னா என்ன, தோஷம்னு சொன்னா என்ன, எதுவாக இருந்தாலும் இங்கு அது பாவகத்தை பொறுத்தே அமைகிறது அப்படின்ற என்னுடைய உரையோடு இதை நான் முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. ரொம்ப 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 சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு நிதானமான ஒரு பதிவு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக வந்து இந்த கிரகங்களே அப்படின்னு ஒரு தலைப்புல வந்து ஜோதிட கலைவாணி மலர் மருத்துவம் திருமதி சிம்மம் உமா மகேஸ்வரி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். டைம் வந்து 7:25. ஆமா ஆமா, 6 நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் ராஜ யோகத்தை தருவது கிரக சேர்க்கைகளை என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். அஸ்ட்ரோ லக்ஷ்மி மேடம் சொன்னாங்க பாவகங்கள் தான் எல்லாமே, அது இல்லாம வந்து எந்த யோகத்தை நீங்க வந்து தீர்மானிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். பாவகங்கள் இல்லாம கூட நம்ம தீர்மானிக்க முடியும். நாடி முறையில கிரகங்களை வச்சு கிரகங்களையே லக்னமா எடுத்துக்கிட்டு அந்த கிரகங்கள் ஒவ்வொன்னு எந்தெந்த கிரகத்தை, ஒவ்வொரு கிரகமும் இந்த கிரகம் தான், இப்ப சனி கிரகம் தான் தொழிலுக்கு வந்து அவர் லக்னமா எடுத்து நம்ம பேசுறோம். அதே மாதிரி அவரு ஜாதகருக்கு வந்து நம்ம குரு எடுக்கிறோம், பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் எடுக்கிறோம். எடுத்து ஏன் பேச முடியாது? எதனால பேச முடியாது? கண்டிப்பா கிரகங்கள் இருந்தா வெறும் கிரகங்களை வைத்தே, அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்தே நம்மளால என்ன செய்ய முடியும்? பலன்களையும் யோகங்களையும் நம்மளால உறுதியா சொல்ல முடியுங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது, பாவகம் என்பது உடல், கிரகம் என்பது உயிர். உடல் வந்து உயிர், அந்த உடலுக்கு வேல்யூவே இல்லைங்க. எப்படிங்க வேல்யூ பண்ண முடியும்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நத்திங். அதுதான். அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, ஒருத்தருடைய நட்பு என்ன, மனைவி என்ன, குலதெய்வம் என்ன, 5ஆம் பாவம் தானே பேச முடியும் அப்படின்னு சொல்றீங்க. குலதெய்வம் யார், எங்கே இருக்கிறார், எப்படி செயல்படுவார், அவர் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரா, எப்படி இருக்காருங்கிறத எதை வச்சு தீர்மானம் பண்ணுவீங்க? கிரகம், அங்கே அமர்ந்திருக்கும் கிரகம், அந்த அதிபதி, அவர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. சரியா?
அடுத்ததா சொல்ல போனா இப்போ கோச்சார கிரகங்களை வைத்துதான் மனிதனுடைய அன்றாட நிகழ்வுகள் வந்து எப்படி நம்ம வந்து எதோட கனெக்ட் பண்றோம்? கோச்சார கிரகங்களை வைத்து மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அன்றாட இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பண்ண முடியும். இது வந்து கான்ஸ்டன்டா இப்படிதான், இதுனா லக்னம்னா இப்படிதான், இதுனா அடுத்த 2ஆம் பாவம் இப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். அது எல்லாத்துக்குள்ள ஒரு பொது விதி. இந்த விதியில நம்ம வந்து உள்ள போய் ஒரு மனிதனுக்கு, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இந்த விதிய எப்படி, அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், குலதெய்வ சப்போர்ட் எப்படி இருக்கு, அவனுடைய கர்மா எப்படி இருக்கு, அவனுடைய 10ஆம் பாவம் தொழில் எப்படி இருக்கு, எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? எதை வச்சுங்க நிர்ணயம் பண்ணுவீங்க? கிரகத்தை வச்சு மட்டும்தான் நிர்ணயம் பண்ண முடியும். சரி, இவர் வந்து மருத்துவரா இருக்காரா, டீச்சரா இருக்காரா, அவர் என்ன தொழில் செய்யறாரு, சுய தொழில் செய்யறாரா, எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? மருத்துவ கிரகங்கள் இணைந்து இருந்து மருத்துவ கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாம மருத்துவர் ஆக முடியுமா? முடியாது. அதனால அந்தந்த கிரகங்கள் வந்து, கிரகங்கள் இல்லாம பாவகங்கள் இயக்க முடியாது. பாவகங்கள் என்பது உயிர். ஒரு நாடகம் எடுத்துக்கிட்டோம்னா நாடக மேடையாக மட்டுமே பாவகங்கள் இருக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே கிரகங்கள் தான். அந்த கிரக இணைவுகள் தான் என்ன சொல்லும்? கதைய சொல்லும். கதை எப்படி, கிரகம் எப்படி வாழ்வியல் கதை, வாழ்க்கை எப்படி போகுது, அந்த நேரம் அந்த கிரகங்கள் எங்க இணைஞ்சிருக்கு, எந்த கிரகங்கள் பாக்குது அப்படிங்கறத இதை வச்சுதான் சொல்ல முடியும். இப்ப கிரகங்கள்னு எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். சப்போஸ் கிரகங்களுக்கு பார்வை உண்டு, கிரகங்கள் நகரும், பாவங்கள் நகருமா? பாவங்கள் மாறுமா? கான்ஸ்டன்ட். அது எப்பயும் அப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த கிரகங்கள் என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். மாற மாற அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். பாவம் அப்படியே இருந்தா ஜோதிடருக்கு வேலையே இல்லை. அது அப்படியே இருந்தா முடிஞ்சுது, வேலை இல்லை. அந்த கிரகம், நீ கோச்சார பலனை எடு, டிகிரி எடு, அந்த பாவகங்கள்ல வந்து கிரகம் வந்து டிகிரி, எந்த டிகிரியில உட்கார்ந்து இருக்கு, யார் வேலை செய்தா, எதை வச்சு சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இப்ப உனக்கு நன்மை செய்ய போறீங்களா இல்ல கெடுதல் நடக்க போதா, எதை வச்சு சொல்ல முடியும்? கிரகங்களை வைத்து மட்டுமே சொல்ல முடியும். சோ பாவகங்கள் இல்லாட்டா கூட கிரகங்கள் வச்சு, ஒரு பிறந்த நேரம் தெரியலங்கிறாங்க, அந்த கிரகம் எங்க உட்கார்ந்து இருக்கு, யாரோட இணைஞ்சிருக்குங்கிறத வச்சு அவன் கேரக்டரை தீர்மானம் பண்ணிடலாம். ஆயுள் வந்து, எனக்கு ஆயுள் நல்லா இருக்கா அப்படின்னா ஆயுள் அதை வச்சு தீர்மானிக்க முடியும். அந்த ஆயுள்காரகன் சனி பகவான் வந்து என்ன நிலையில இருக்காருங்கிறத வச்சு ஒவ்வொரு ஆளை நம்ம ஈஸியா சொல்லிட முடியும். இது என்ன, அவருக்கு ஆயுள் எப்படி இருக்குது, எப்படி என்ன மாதிரி போயிட்டு இருக்குங்கிறத அதை வச்சே சொல்ல முடியும். அவனோட ஒவ்வொரு நிகழ்வுகளும், வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு, ஈச் அண்ட் எவ்ரி மினிட் கிரகங்களை வைத்து மட்டுமே கணிக்க முடியும். சரி, யோகம் இருக்கு, ஜாதகத்துல யோகம் இருக்கு, 5ஆம் பாவம் இயங்குது, 9ஆம் பாவம் இயங்குது, எல்லா யோக பாவங்களும் இயங்கட்டும். அங்க எதை வச்சு அந்த யோகம் எப்ப நடக்குன்னு எதை வச்சு சொல்வீங்க? திசையை வைத்து சொல்ல முடியும். புத்திய தசா புத்திகளை வைத்து மட்டுமே சொல்ல முடியும். அந்த தசை நடந்தா மட்டும்தானே அவருக்கு அந்த யோகத்தை கொடுக்க முடியும். தசா புத்தி இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்ப தசா புத்தி வச்சு மட்டும்தானே யோகங்களை செய்ய முடியும். பாவகங்கள் என்பது ஒரு மனுஷனுடைய உடல், அவ்வளவுதான். அது எல்லாத்துக்கும் உள்ளது கான்ஸ்டன்டா. இந்த உலகத்துல எப்படி சூரியன் காலையில உதிக்கிறது, சாயங்காலம் வந்து ஈவினிங் ஆனா சந்திரன் வந்துருவாரு, இது எல்லாம் வந்து ரொட்டேஷன், அது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்டான விதி. அன்னைக்கு வந்து அந்த கிரகங்கள் மாறுது இல்லையா, சம்மர் எப்படி வருது, கோடை காலம் எப்படி வருது, வந்து உங்களுக்கு குளிர்காலம் எப்படி வருது, பனிக்காலம் எப்படி வருது, அதெல்லாம் மாற்றங்கள் எப்படி கொடுக்குது? கிரகங்கள் தான் மாற்றத்தை கொடுக்குது. கிரகங்கள் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. இப்போ குருஜி ஐயாவுக்கும் வந்து குரு அப்படிங்கிற பெயர் அடைமொழி வந்து கிரகங்களை வைத்துதான் கொடுக்கப்பட்டது. கிரகங்களை வந்து வைத்துதான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கிரகங்களை வைத்துதான் அவருமே வந்து நிறைய ஆய்வுகள் வந்து கிரக சேர்க்கைகளை தான் அவர் ஆய்வா நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காப்ல. சோ வந்து கிரகங்கள் இல்லாம எதுவுமே நம்மளால வந்து செய்ய முடியாது. கிரக சேர்க்கைகளையே ராஜ யோகத்தை ஆணித்தரமாக கூறி நன்றி, வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவிக்கிறேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். அற்புதமாக பேசிய திருமதி உமாமகேஸ்வரி அவர்களுக்கு வந்து, சிம்மம் உமாமகேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியா வந்து பாவங்களே நல்லா புடிச்சுட்டு இருக்காங்க அவங்க, கிரகங்களேங்கிற தலைப்புல உமாமகேஸ்வரி வாங்குவாங்கன்னு வாங்கி விட்டாங்க. இவங்க எப்படி பதில் சொல்ல வர போறாங்கன்னு தெரியல. அடுத்தது வந்து ரெய்கி கிரேன் மாஸ்டர் ஜோதிட சிரோன்மணி திருமதி செல்வராணி, வருக வருக, அள்ளி தருக. மியூட் போடுங்க சார், நீங்க மியூட் போடுங்க சார், உங்க சவுண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு.
கண்ணாடி போட்டுருக்கீங்கல்ல, அது பேர் வரலங்க. யாருது? இதோ இந்த 3 கண்ணாடி போட்டிருக்காருல்ல ஒருத்தர். பீன் போட்டிருக்கிறவர் வந்து கொஞ்சம் மியூட் போடுங்க. ராஜேந்திரன் சார் mute போடுங்க. ஆ, ஓகே. செல்வராணி மேம் மியூட் எடுத்துட்டு வாங்க பேச. வணக்கம் 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 குருஜி. அம்மா வணக்கம் மேடம் வணக்கம், வாங்க வணக்கம். வாங்க 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 வாங்க. கிரகங்கள் 9, பாவங்கள் 12. ஆ, அந்த எண்ணிக்கையிலேயே எங்களுக்கு பாவங்கள் 12 அப்படின்னு அதிகப்படியா இருக்கிற பாவங்களை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். ம், அதாவது பாவங்களை 1ஆம் பாவகம் முதற்கொண்டு 12ஆம் பாவகம் வரலும் அதாவது குறிச்சு நமக்காக செஞ்சிருக்காங்க. ஆமா. மனுஷனுடைய வாழ்க்கையில ஆ. அதாவது கரு உருவான பிறந்து கல்லறை போய் சேர்ந்ததையும் இந்த ம். பாவங்களை வச்சுட்டே நம்ம எல்லாமே நம்ம செயல்படுத்துறோம். ம், எப்ப கரு உருவாகுதோ அப்ப இருந்து ம், கள்ளக்காக்கி போகுந்தது எல்லா நிகழ்ச்சிகளும் ஊழ்வினை, நம்மளுடைய ஊழ்வினை எல்லாமே அதை வச்சுதான் செயல்படுத்துறாங்க. ம், அதாவது கிரகங்களை விட இதனால பாவங்கள் தான் சிறப்பு அப்படின்னு நான் சொல்றேன். பாவங்களுக்கு தனித்தனி ஒரு என்ன சொல்றது, பாவங்களுக்கு ஒவ்வொன்றுமே தனித்தனியா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்னென்ன வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லி பாவங்களை அதாவது இப்ப வந்திருக்காங்க அப்படின்னா உனக்கு உங்க குழந்தைக்கு என்ன லக்னம் தான் கேட்கறாங்க, என்ன கிரகங்கன்னு யாரும் கேட்கறது இல்லை. அப்ப லக்னத்தை வச்சுதான் அந்த நம்ம பாக்குறோம். அந்த லக்னத்தை வச்சு அதாவது அழகானவரா, நிறமா இருப்பாரா, உயரமா இருப்பாரா, நல்ல சுறுசுறுப்பானவரா, சிந்தனை உள்ளவரா, அல்லது சோம்பேறியா, மென்மையானவரா, இல்ல கொஞ்சம் அஞ்சானஞ்சம் உடையவரா அப்படிங்கிறத பாவகத்தை வச்சுட்டே நம்ம செயல்படுத்துறோம். கிரகங்களை விட பாவகங்களே சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய பேச்சு. அதாவது கிரகங்கள்ல பாவங்கள் வந்து ராஜயோகம் தரும். மற்ற கிரகங்கள் லக்னம் பலம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சார். ஒரு லக்னம் அதாவது லக்னம் பலம் இல்லைன்னா எவ்வளவு ஒரு நல்ல பலன் இருந்தாலும் அந்த பலனை வந்து ஜாதகர் அனுபவிக்க முடியாது. லக்னம்ங்கிறது தலை, அந்த தலை பாகத்துல இருக்கிற மூளை, அந்த மூளைக்கு வந்து இந்த மனிதனுடைய ஓட்டத்தையும் மன ஓட்டத்தையும் மனிதனுடைய செயல்பாடுகளையும் அந்த மூளை தான் நமக்கு செயல்படுத்துது. அந்த மூளையவே பாவகத்துக்கு காரணமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பாவகத்தினுடைய சிறப்பு வந்து எவ்வளவு இருக்கும், அது வந்து அதிகமான சிறப்பு உள்ளதுதான். கிரகங்களை விட பாவங்கள் தான் ராஜயோகம். பாவங்கள் இல்லாமல் கிரகங்களால் இயங்க முடியாது. கிரகங்களின் பலம் பலவீனம் எல்லாமே கிரகங்களை வச்சுதான். அது திரியோண பாவங்கள் அப்படின்னு சொல்றான். திரியோண பாவங்கள்னாலே 3, 6, 10, 11, 1, 5, 9 திரியோண பாவங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பாவங்கள் 1, 5, 9 உபதேய ஸ்தானங்கள், பாக்கியஸ்தானங்கள், பணபர ஸ்தானங்கள் இப்படி எல்லாம் பிரிக்கிறதே நம்ம பாவங்களை வச்சுதான் பிரிக்கிறோம். கிரகங்கள் உட்கார்ந்த இடத்த வச்சுதான் உங்களுக்கு உட்கார்ந்துருக்க இடத்த வச்சுதான் நீச்சம், உச்சம், ஆட்சி, பலம் எல்லாமே நம்ம குறிக்கிறோம். கிரகங்கள் தான் நமக்கு கிரகங்களை விட பாவங்கள் தான் நல்ல யோகம் தரக்கூடியது. அதாவது ஒரு பாவகத்தினுடைய கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா 6ல் அமர்ந்த இடம், 8ல் அமர்ந்த இடம், 9ல் 12ல் அமர்ந்த இடம் அப்படிங்கிறலாம் அந்த பாவகத்தை வச்சுதான் நம்ம குறிக்கிறோம். பாவகம் இல்லைன்னா கிரகங்களுக்கு எப்படி இடம் சொல்ல முடியும்? 2, 9, 10 பாவங்கள் வந்து ராஜயோகம் தரக்கூடிய பாவங்கள். 2ங்கிறது பணம், சொல், வாக்கு, குடும்பம். 9ங்கிறது பாக்கியம். 9, 10ங்கிறது உங்களுக்கு 10ங்கிறது தர்மம். 9, 10 பாவங்கள் சேர்ந்துன்னா தர்ம கர்மாதி யோகம்னு சொல்றான். அப்ப பாவங்கள் சிறப்பு உங்களுக்கு. அதாவது குலதெய்வ அருள் அப்படின்னா குலதெய்வ அருள்னா 5, 9ஆம் பாவங்களை பார்த்தோம்னா தான் குலதெய்வ அருள். ஒரு மனுஷனுக்கு வந்து உங்களுக்கு குலதெய்வ அருள் இல்லை அப்படின்னா யாருடைய எந்த தெய்வத்துடைய அருளுமே கிடைக்காது. பிரசன்னத்துல 4ஆம் பாவகமும் பாரம்பரியத்துல 5ஆம் பாவகமும் குலதெய்வத்தை பத்தி சொல்லும். இந்த குலதெய்வ இல்லைன்னு அருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார், அவங்களுக்கு வந்து குடும்பத்துல பிரச்சனை, உங்களுக்கு பிறந்த குழந்தையுடைய வாழ்க்கையில பிரச்சனை, செல்வ வளத்துல ஏதாவது சிரமம், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, குடும்பத்துல நல்ல உறவுகள் இருக்காது. அதாவது எல்லாத்தையும் விட பித்திருக்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சார். அற்புதம் அற்புதம். இன்னும் முடியல, இன்னும் 2 நிமிஷம் அது பேசுவோம். இன்னும் ஒரு நிமிஷம் 37 பேசுவோம். கிரகங்களை விட பாவங்களே ராஜயோகம் தரக்கூடியது. அதாவது 1ஆம் பாவகம், 5ஆம் பாவகம், 1ஆம் பாவகம், 4ஆம் பாவகம்,
1ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் இப்படி இந்த ஒவ்வொரு பாவங்களையும் சேர்த்து சேர்த்து உங்களுக்கு ராஜயோகம் தரும். 9ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் இப்படி இருக்கலாம் உங்களுக்கு வந்து ராஜயோகம் தரக்கூடியது. அற்புதம் அற்புதம் அற்புதம். அழகாக பேசினார் செல்வராணி அவர்கள், திருமதி செல்வராணி அவர்கள். இன்னும் பேச வேண்டியிருக்கு. சரிங்களா? சரி மியூட் சார். பண்ணி சிறப்பு சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். சிறப்பா பேசினீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாவகமே அப்படிங்கிற அடிப்படையில அழகா பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக வருபவர்கள் கிரகங்களே என்ற தலைப்பில் வந்து ஜோதிட சிரோன்மணி திருமதி ஜெயலட்சுமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அற்புதமா பேசுங்க, கிரகங்களே என்ற தலைப்பில் பேசுங்க. வணக்கம் ஐயா. செல்வராணி மியூட் போட்டுக்கோங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வாங்க ஐயா. வணக்கம் வாங்க வணக்கம் வாங்க. ஓகே. இப்போ நான் வந்து கிரகத்தை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். கிரகங்களே 2 கிரகங்கள் இணைவுதான் ராஜயோகத்தை தருன்றத பேச வந்திருக்கேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, லக்ன பலம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்றாங்க. ஏன் லக்ன பலம் இல்லைன்னா சந்திரனை வச்சு பார்க்கலாமே. சந்திரனை வச்சு வந்து சந்திரன் எங்க நிக்கிறாங்களோ அங்க இருந்து பார்த்து பண்ணலாம். ஆக மொத்தத்துல எதை வந்து நம்ம அதை என்ன சொல்லுவாங்க, லக்னமா சந்திரன்றது உயிர்காரகம். ஓகேங்களா? அப்ப சந்திரன் வந்து நம்மளுக்கு 2 கண்ணுக்கு தெரியறது 2 ஜீவன்கள் நம்மளுக்கு உயிர் கொடுக்கறது எதுன்னா சூரியன் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது, அதே மாதிரி சந்திரன். இப்போ என்ன ஒரு உயிர்காரகம் வந்து சூரியனும் சந்திரன் மட்டும்தான். அததான் சொல்லுவாங்க எல்லாரும். இப்ப வந்து அவங்க சொன்னது லக்னம் வந்து நல்லா இல்லைன்னா என்ன சொல்ல வர்றது. சரிங்க சார், நான் சொல்றேன். சூரியன் வந்து இதயத்தை குறிக்கும், சந்திரன் வந்து மூளை அப்புறம் வந்து மனதை குறிக்கும். ஓகேங்களா? செவ்வாய் வந்து பித்தப்பை, அதே மாதிரி புதன் வந்து நுரையீரல், அப்புறம் வியாழன் வந்து கல்லீரல், சனி வந்து மண்ணீரல். மொத்த உறுப்புமே வந்து நம்மளுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ கிரகம் இல்லைன்னா எப்படி வந்து இயங்கும்? அதுதான் என்னோட பாவத்தை வச்சு என்ன பண்ண முடியும். ஒரு வீடே இருக்கு, அந்த வீட்டுல நம்ம வீட்டுக்குள்ளவே இருக்க முடியுமா? நம்ம வெளியே போய் சம்பாரிச்சுட்டு வந்தா தானே எல்லாமே பண்ண முடியும். அதை வச்சுட்டு அந்த வீடை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாருமே உள்ள இருந்தா எதனா நடக்குமா? அவங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. வேற என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரி சார், சூரியனுக்கு இப்ப வந்து 2 கிரகங்கள் வந்து ராஜயோகம்னா குரு சந்திர யோகம் இருக்கு. குரு சந்திர யோகம், அப்புறம் வந்து அனபா யோகம், அப்புறம் வந்து சிவராஜ யோகம். இதையெல்லாம் நிறைய யோகத்தை எதை வச்சு சொல்றாங்க? 2 கிரக இணைவை வச்சுதான் சொல்றாங்க. மற்றபடி அந்த பாவத்தையோ வேற எதையோ வச்சு சொல்றது கிடையாது. ஆனா இவங்க பாவம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாவங்கள் பெருசு கிடையாது. கிரகங்கள் இயக்கிறதுனாலதான் நம்மளுக்கு எல்லாமே, மனித உயிர்கள் எல்லாமே இயங்கிறது கிரகத்தை வச்சுதான். மற்றபடி பாவத்தை வச்சு இயக்க கண்டிப்பா முடியவே முடியாது. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்றாங்க. என்ன சொல்ல முடியும் சார்? இன்னும் இருக்கா டைம்? இல்ல பேசுங்க பேசுங்க பேசுங்க. அதே மாதிரி குரு சந்திர யோகம் சொன்னேன், அனபா யோகம். இப்போ சூரியன் இருந்தாதான் எல்லா உயிருக்கும் நல்லா இருக்க முடியும். அதே வந்து சந்திரன் இரவு குளிர்ச்சி கொடுக்கறது நம்மளுக்கு. மற்றபடி அந்த பாவங்கள் வச்சு நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு எல்லா உயிரும் வாழறதுக்கு சூரியன் வந்து நம்ம எல்லா உயிருக்குமே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதாவது பறவைகளுக்கும் தாவரத்துக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்கறது சூரியன். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லா இயக்கிறது எது? ஒவ்வொரு கிரகங்கள் தான். அத வந்து அததான் நான் சொல்லிட்டேன். அதாவது கண்ணு எல்லாமே இயக்கிறது வந்து 9 கோள்கள்ல 7 கோள்கள், அதாவது கிரகங்களே இயக்குவதுதான் என்னோடது. கிரகங்கள் மட்டுமே சிறந்ததுன்ட்டு நான் சொல்ல வந்திருக்கேன் சார். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம்.
திருமதி செல்வராணி அவர்கள் வந்து அற்புதமா வந்து கிரகங்களே என்ற தலைப்பில் வந்து எல்லாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஒரு வீட்டில் இருந்து என்ன பண்ணணும், வெளியே போய் சம்பாதிக்க போனா தானே, வீட்டில் குடியிருந்து என்ன பண்ணுறது, அவனுக்கு வாழ்வாதாரம் என்ன, வெளியே போனால் தான் சம்பாதிக்க முடியும். அப்போ கிரகங்கிறது வெளியே போகணும், வீட்டுக்குள்ள கிரக வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அப்போ கிரகங்களோட அமைப்பு அப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து வீடு அவசியம் இல்லை, பாவம் என்பது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தபடியே வந்து பாவகமே என்ற தலைப்பில் வந்து திருமதி ஜோதிட கலைமாமணி ஜெயந்தி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தில் தலைமை தாங்க வந்துள்ள தாந்திரிக சக்கரவர்த்தி மருதமலை குருஜி ஐயா அவர்களை முதல் வணக்கம். முகத்தை காணோம் தெரியல. வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ பளிச்சனுக்கு ஒரு தேவதமா இருந்துட்டு முகத்தை காமிக்க. ஒரு ஜாதகத்தை நான் இங்க பேசும்போது ராஜயோகத்தை தருவது கிரகங்களா என்ற தலைப்பில், பாகங்களே என்ற தலைப்பில் பேச வருகிறேன். ஒரு ஜாதகத்தை நாம வாங்கி பார்த்த உடனே என்ன லக்னம், பாவம், என்ன ராசி, மேச ராசியா, கடக ராசியா, மிதுன ராசியா அப்படின்னு, மீன ராசியா அப்படின்னு 12 பாவத்துலதான் முதல்ல நம்ம பாக்குறோம். எந்த லக்னத்துல நிக்குதுதான் முதல்ல பாக்குறோம். லக்னத்துக்கு உயர் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 5, 9 பாகங்கள் இருந்தா ராஜயோகத்தை கொடுப்பாரு இல்ல. ஜாதகர் எல்லா சுகத்தையும் செல்வத்தையும் அனுபவிக்க முடியும் இல்ல. இங்க பாவக பலன்கள் முக்கியம் இல்லையா அவங்களுக்கு. கிரகங்கள் கொடுப்பது கம்மிதான், பாவகங்கள் தான் அதிக பலனை தருது. கேந்திர பாகங்கள் சொல்லக்கூடிய விஷ்ணு ஸ்தானங்கள்ல நிற்கக்கூடிய இடமான 4ஆம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் லக்ன பாவத்துல இருந்தாங்கன்னா நல்ல யோகத்தை தருவாங்கல்ல. நல்லா கவனிக்கணும். 4ஆம் பாவம், 1ஆம் பாவம், லக்ன பாவம், பாவத்தை தான் முதல்ல நம்ம எடுக்கிறோம், அப்புறம் தான் கிரகங்கள். அப்புறம் ஜாதக கட்டத்துல 9 கிரகங்கள் இருக்குது. மாந்தி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன்னு நீங்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நிறைய வரும் அதுல. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்கள் வருங்க. இப்படி எத்தனை கிரகங்கள் வந்தாலும் முதல்ல நம்ம பாக்குறது எதை பாக்குறோங்க, எந்த பாவத்துல கிரகங்கள் நிக்குதுன்னு தானே பாக்குறோம், அப்புறம் தானே கிரகத்தை பாக்குறோம். ஒரு 12 பாவங்கள்ல 1ஆம் பாவம் லக்ன பாவம். ஜாதகரோட குணம், அவர் எப்படி இருக்காரு, அழகா இருக்காரா, நிறமா இருக்காரா, அவர் குணம் என்ன. 2ஆம் பாவம் பாக்குறோம், அவரோட குணம். அடுத்து அவரோட குடும்பம்னு பாக்குறோம், தனவரவு எப்படி இருக்கு, பணவரவு எப்படி இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் அதோட காரகத்துவத்தை எடுத்த பின்னாடி தானே நீங்க கிரகத்தை பார்க்க முடியும். இதுக்கு மேல ஒவ்வொரு பாவத்தையும் அர்த்தம், தர்மம், காமம், மோட்சம்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தானே கிரகங்கள் பலன்கள் கொடுக்குது. அடுத்த பாவத்துல ஒவ்வொரு ராசியும் ஆண் ராசியா, பெண் ராசியா, இதோட பாவத்தின் தன்மை என்ன, இந்த பாவத்தின் மூலம் தானே அனைத்து பலன்களும் கொடுக்குது கிரகங்கள். ஒருத்தர் வந்து நான் எப்போ வீடு கட்டுறேன்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம என்ன பார்ப்போம், 4ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத கிரகத்தை பார்ப்போம். சரிங்களா. தொழில் வந்து கேட்கறாங்க, தொழில் வந்து கேட்டோன்னு என்ன சொல்றோம், 6ஆம் பாவத்தை எடுக்கிறோம், நீ வேலைக்கு போவியா. 10ஆம் பாவத்தை பார்க்கிறோம், நீ பிசினஸ் பண்ணுவியா. 11ஆம் பாவம் பார்ப்போம், அவரை வந்து நல்ல லாபத்துல செய்வாரா, ராஜயோகத்தை கொடுக்குதா அப்படின்றத வந்து நம்ம பாவத்தை வச்சுதான் முதல்ல பாக்குறோம், அப்புறம் தான் கிரகத்துல எடுக்கிறோம் நம்ம. அடுத்து ஒரு பாவத்துல 4-5 கிரகங்கள் இருக்கலாங்க. எத்தனை கிரகம் வேணா ஒரு பாவத்துல இருக்கலாம். ஆனா அப்பையும் கூட நம்ம என்ன சொல்றோம், 1ஆம் பாவாதிபதி எங்க இருக்காரு, 2ஆம் பாவாதிபதி எங்க இருக்காரு, அந்த பாவத்தை தான் நம்ம எடுக்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் தான் கிரகத்தை நாம பாக்குறோம் இல்லைங்களா. இந்த 12 பாகங்களையும் தரம், திறம், உபயம்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்குள்ள தாது, மூலம், ஜீவனும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த பாவங்கள் பகல் ராசியா, பலகால் ராசியா, 2 கால் ராசியா, 4 கால் ராசியா அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த ராசிகள்ல ஏதேனும் ஒன்றாவது கிரகம் இருந்தால், அந்த பாவகம் நல்லா இருந்தால் அவர் ஆடு வளர்க்கலாமா, கோழி வளர்க்கலாமா, மாடு வளர்க்கலாமா, அதை வச்சு அவர் பிசினஸ் பண்ணலாமா, அதுல அவங்களுக்கு ராஜயோகம் கிடைக்குதா அப்படின்றது எல்லாம் நம்ம பாவக பலன்களை வச்சுதான் நம்ம எடுக்க முடியுமோ தவிர கிரக பலன்கள் அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பாக்குறதுக்கு பாவோத்பாவம் எடுக்கிறோம். சரிங்களா. பாவோத்பாவம் எடுக்காம நம்ம நல்லா அக்யூரசியா பலன் சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனையை கொடுக்கறதும் ஒரு பாவம், அந்த பாவத்துக்கு 7ஆம் பாவம் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பாவம். சரிங்களா. அடுத்து ஒரு திக்பலம் பெற்றது அப்படின்னு சொல்றோம். ஒரு கிரகங்கள் திக்பலம், பாவகம் திக்பலம் அப்படின்னு சொல்றோம், பாவக திக்பலம் பெறுது அப்படின்னு சொல்றோம்.
அப்போ லக்னத் பாவத்துல வந்து நீங்க புதனும் குருவும் நின்னா திக்பலம் அப்படின்னு சொல்றோம். 4ஆம் பாவத்துல சுக்கிரன் சந்திரன் நின்னா திக்பலம் சொல்றோம். அதுக்கப்புறமா 7ஆம் பாவத்துல சனி நின்னா திக்பலம் அப்படின்னு சொல்றோம். 10ஆம் பாவத்துல செவ்வாய் நின்னா திக்பலம் சொல்றோம். நீங்க வந்து கிரகங்கள் இருக்கலாம், ஆனா அந்த பாவத்தை தான் அவர் கொடுக்கணும். பாவத்துல போய் நின்னாதான் அவர் யோகத்தை கொடுப்பாரு, எல்லா இடத்துலயும் நின்னா கொடுக்க மாட்டாரு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா இன்னும் நம்ம சொல்ல போனா நிறைய சொல்லலாம். ஒரு கருத்து சொல்லிருங்க. அப்போ ஒரு வீட்டுல எடுத்தோம் அப்படின்னா, வீட்டுல முன்னாடி வரவேற்பறை, சமையலறை, படுக்கையறை, குளியலறை அப்படின்னு கழிவறை அப்படின்னு நிறைய இருக்கு. அதே மாதிரி 12 பாகங்களுக்கும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னம்னா, உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா, நீ படிக்கும் வகையில் நான் கண்களா புத்தகமா. இப்ப வந்து ஒரு சமையல் அறையில எடுத்தோம்னா அங்க வந்து உப்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. சர்க்கரை வந்து இருக்கும் அப்பப்ப டேஸ்டுக்கு தான், ஆனா உப்பு இல்லாத பண்ணா குப்பையிலன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதே மாதிரிதான் இந்த கிரகங்கள் இருக்கலாம், ஆனா பாவகங்கள் தான் முக்கியம். பாவகங்கள் இல்லாம நீங்க கிரகத்துல வச்சு எதுவுமே பண்ண முடியாதுங்க. பேசிக் வந்து பாவகம் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒரு கண்ணு அதே மாதிரி இல்லாம புத்தகம் படிக்க முடியாது. பாவகம் இல்லாம கிரகங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால பாவகமே 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 என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் அற்புதம். ஒரு சின்ன கேள்விமா. சொல்லுங்கய்யா. இப்போ சமையலறையில் உப்பெல்லாம் வேணுங்க. உப்புங்கிறது ஒரு கிரகம், சந்திரனோட கிரகம். இப்ப சமையலறையில் ஒண்ணும் இல்லாம வெறுவுரையில எப்படி சமையல் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன சொல்றீங்க? அதான் பிரிச்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டேங்க இல்லைங்கய்யா. எல்லாரும் வேணும், சுக்கரன் எடுத்த சர்க்கரை எடுத்துக்குவோம் அப்படின்னு எடுக்கும், ஆனாலுமே பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப சமையல் அறையில போய் நீங்க வந்து பாத்ரூம்ல போய் நம்ம சமைக்க முடியாது சரிங்களா? படுக்கை அறையில வந்து நம்ம சமைக்க முடியாது. அந்தந்த பாவத்தை வந்து எடுத்துதான் நம்ம வந்து இந்தந்த பாவத்துல இது இருக்குது, இங்க இந்த மட்டும்தான் இந்த பலனை எடுக்க முடியும். அதுக்காகத்தாங்க அந்த ஓமானம் சொன்னேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகு 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 அழகு. நன்றிகளையா, நன்றிகளையா. அடுத்து வந்து பூதலிங்கம் வந்துட்டாரா? வந்துட்டாங்க. சரி, இப்போ ஏறக்குறைய வந்து 5 பேர் பேசியாச்சு. இப்போ 6வதாக வந்து ஜோதிட கலாநிதி திரு பூதலிங்கம் ஐயா அவர்களை வந்து வருக என்று வரவேற்கிறேன். கிரகங்களே என்ற தலைப்பில் வந்து பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கும், எனதனி நபர்களுக்கும், எதிரணி நபர்களுக்கும், காஸ்ட் மேடம், அட்மின் காஸ்ட் மேடம் அனைவருக்கும் வணக்கம். ராஜயோகம் தருவது கிரகங்களா பாவகங்களா என்ற பட்டிமன்ற தலைப்பில், கிரகங்களே என்ற தலைப்பில் அடியே பேச விரும்புகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகு கேதுவை நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களை தான் சொல்றோமே தவிர 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 12 பாகத்தை சொல்றது இல்லை. கிரகங்களை தான் முதன்மைப்படுத்தி கிரகங்கள் நம்மளுக்கு வழிகாட்டணும் அப்படிங்கிறது முதல்ல கிரகங்களை தான் சொல்றோம். அப்படிங்கிறது அதை முன்னிலைப்படுத்தி நான் என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். குரு பார்க்க கோடி நன்மை. அப்போ குரு பகவான் முதன்மையான சுபர். குரு பகவான் எந்த பாவகத்தை பார்த்தாலும் நம்ம வந்து முதல்ல அவர் சுபப்படுத்துவார். அது எந்த பாவமா இருந்தாலும் சரி அது சுபப்படுத்துவார். அப்படிங்கும்போது அதுலயும் கிரகங்கள்ல குரு பகவான் கிரகத்தை தான் நம்ம முதன்மைப்படுத்துறோம். அதே மாதிரி எதிரணிகள் பேசிய பாவகம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறாங்க. இன்னொன்னு பாவக பலம்ங்கிறது முதல்ல எப்படி பாவகம் பலம் பெறலைங்கிறது கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது. இப்ப லக்ன பாவகம் இருக்கு, லக்ன பாவத்துல அசுபர், இயற்கை அசுபர், அதே மாதிரி இயற்கை சுபர்னு சொல்றோம். அந்த கிரகங்கள் இருக்கிறத வச்சுதான் லக்ன பாவகம் பலப்பெறுதா அதுன்னு சொல்றோம். கிரகங்கள் தான் முதன்மையா நம்ம எடுக்கிறோம். லக்ன பாவமா இருந்தாலும் சரி, 12 பாவகத்திலையும் இயற்கை அசுபர்களும் சரி, இயற்கை சுபரம் இருந்தாலும் சரி, லக்ன சுபரம் இருந்தாலும் சரி, லக்ன அசுபரம் தான் சரி, அது கிரகங்களை இருக்கிற கிரகங்கள் பாவகத்தை கிரகங்களை வச்சுதான் நம்ம இது பண்றோம். அப்போ கிரகங்கள் தான் நம்ம முன்னோடியே எடுக்கிறோம். அது போக முதல்ல ராஜ யோகத்தை தரக்கூடியது கிரகங்களா பாவமாங்கிற கேள்விக்கு முதல்ல யோகம்னாலே முதல்ல இணைதல், கிரகங்கள் இணைதல்னு ஒரு இது உண்டு. அப்ப 2 கிரகம் இணையும் போதுதான் யோகங்கிறது பிறக்குது. அப்படிங்கும் போது கிரக இணைவை தான் நம்ம யோகம் எடுக்கிறோம். அதே மாதிரி பாவகத்துக்கு ராஜயோகம் சொன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பாவகம் யோகம் தான். இப்ப கடக சிம்ம லக்கணத்துக்கு யோகாதிபதி பாவகம் வந்து 4, கடக லக்கணத்துக்கு 5 10, சிம்ம லக்கணத்துக்கு 5 4 9. அது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு முதன்மையான ஒரு யோகாதிபதிங்கிற இருப்பாரு, யோகாதிபதி பாவகம் இருக்கும். ஆனா யோகாதிபதி பாவகம் வந்து
எம்டியா இருக்குன்னா யோகாதிபதி பாவக கிரகம் வந்து எங்க இருக்குது நம்ம அதைதான் பார்ப்போம். பாவகம் பலப்படுறதும் சரி, பாவக அதிபதி யோகாதிபதி கிரகத்தோட பலத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும் போது யோகாதிபதி கிரகம் பலம் குறைஞ்சிட்டுனா யோகமே நடக்காது. அந்த பாவகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம யோகாதிபதி கிரகம் பலம் குறைஞ்சிட்டுனா யோகாதிபதி ராஜயோகம் நடக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அப்படிங்கும்போது கிரக அமைப்பு தான் இருக்குது. அது போக கிரக பயிற்சி, அப்புறம் கோச்சார கிரகங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு நம்ம வருடம் அது போக சனி பயிற்சி 2 வருஷத்துக்கு தடவை, குரு பயிற்சி வருஷத்துக்கு தடவை, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு நம்ம அதை வந்து கொண்டாடுறோம். எல்லாரும் இது விரும்பி பார்க்கிறோம் எல்லாத்தையும். அப்போ அந்த கிரக பயிற்சியை தான் நம்ம ராஜயோகத்தை தரக்கூடியதா. உங்களுக்கு கிரக பயிற்சி அந்த குரு பயிற்சி அப்புறம் சரியாயிரும், சனி பயிற்சி சரியாயிரும் சொல்றோம் தவிர அந்த பாவம் பயிற்சி அப்புறம் சரியாயிரும் அந்த பாவத்துல உங்களுக்கு அப்படின்னு சொல்றது கிடையாது. அப்போ கிரக பயிற்சி வந்து முதன்மையா கிரக பயிற்சி இருக்கு. அதுவும் ஒரு யோகத்தை தரக்கூடியது கிரக பயிற்சிங்கிறது என்னோட வாதம். அது போக பாவகங்கிறது ஒரு வீடுன்னு நம்ம சொல்றோம். அந்த வீடை கட்டி வச்சுட்டு சும்மா இருந்துச்சுன்னா அந்த வீடு சும்மா அப்படியே தான் இருக்கும். அது நாளடைவில் பழுதடைச்சிடும். அந்த வீட்டுல கொண்டு போய் ஒரு 4 ஆளை குடி வைக்கும் போதுதான் அந்த வீடு பொழிவு பெறதும் சரி, அந்த வீடோட பயன்படுத்துறது சரி. வாகனம் சரி, பாவகம் ஒரு வாகனம் வச்சாலுமே அந்த வாகனத்தை ஓட்டுறதுக்கு கிரகங்கள் சொல்லக்கூடிய ஒரு டிரைவர் வேணும். அந்த டிரைவர் இருந்தாதான் அந்த வாகனத்தை கரெக்டா ஓட்டி கொண்டு போற மெயின்டெனன்ஸ் பண்ணுவாரு கிரகம். அப்ப வெறும் வண்டி வாங்கி வச்சா அது அப்படியே நாளடைவில் பழுதாயிடும். அப்படிங்கும்போது கிரகங்கள் வேணும். கிரகங்கள் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. கிரகங்கள் தான் வாழ்க்கைக்கு முக்கியம். லக்ன பாவகம் இருந்தாலும் லக்னாதிபதி எங்க இருக்கிறாருன்னு முதல்ல பார்ப்போம். நம்ம ஜாதகம் வந்தாலும் லக்னத்தை பார்க்கறோம், அது தெரியுதான். நம்ம பிறப்பு லக்னத்தை முடிவு பண்றது யாரு? சூரிய உதயத்தை வச்சுதான் லக்னத்தை முடிவு பண்றோம். அப்ப சூரியன் தான் முதன்மையான கிரகம். அப்ப சூரியன் வச்சு லக்னத்தை முடிவு பண்றோம். லக்னம் வந்து அப்பதான் உதிக்குது. அப்ப லக்னத்துக்கு அப்புறம் மத்த பாவங்கள் சூரியன் வச்சுதான் லக்னத்தை எடுக்கிறோம். அப்ப லக்ன பாவங்கிறது முக்கியம். சூரியனுக்கு வச்சுதான் நம்ம லக்னமே எடுக்கிறோம், சூரிய உதயத்தை வச்சு. அப்ப முதன்மையான சூரியன், ஒளி கிரகங்கள், சூரியன், சந்திரன், கிரகங்கள் தான் முதன்மையானது. சூரியன் சந்திரன் ஜாதகத்துல எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம். குரு சுக்கிரன் ஜாதகத்துல எப்படி இருக்காங்கன்னு பாக்குறோம். அப்ப முதன்மையான சுப கிரகங்கள் சரி, இந்த மாதிரி கிரகங்களை ஜாதகத்துல எப்படி இருக்காங்க. பாவகம் வந்து பாவகம் பாக்குறோம் இல்லைங்களே. அந்த பாவத்துல அசுபர் இருந்தா அந்த பாவகம் கெட்டு போயிட்டு நம்ம எடுக்கிறோம். அந்த கெட்டு போயிட்டு அந்த பாவத்தை யாரு குரு பாக்குறாருன்னு தான் பாக்குறோம். ஒரு கல்யாணம் கேட்க வந்தாங்கன்னா சுக்கரன் எப்படி இருக்காரு, குரு எப்படி இருக்காருன்னு கேட்கறோம். குழந்தை பாக்கியத்தை குரு எங்க இருக்காருன்னு பாக்குறோம். 5ஆம் பாவகம் ஓகே தான். 5ஆம் பாவத்துல ராகு இருந்தா கொஞ்சம் தடை இருக்குன்னு சொல்றோம். அப்ப கிரகங்களை தான் அதுல இது பண்றோம். 5ஆம் பாவத்துல எதுவுமே இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 5ஆம் பாவத்துல கெட்ட கிரகம் அசுப கிரகம் இருந்தா உங்களுக்கு அது எப்படி இருக்கு, வீடு கொடுத்தாரு எப்படி இருக்காருன்னு பாக்குறோம். வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு தான் பாக்குறோம். அது போக அந்த அசுப கிரகமும் சரி, சுப கிரகம், அந்த கிரக அமைப்பை தான் பாக்குறோமே தவிர ராஜயோகம் சொல்லக்கூடியது கிரகத்தை தான் பாக்குறோம். பாவகங்கிறது நிலையா இருக்கிறது, அது ஒரு நிலையா இருக்கிறது, மாறாதது. கிரகங்கள் வந்து மாற்றத்தை தரக்கூடியது. கிரகங்கள் தான் மாற்றத்தை நம்மளுக்கு தரக்கூடியது. அதே மாதிரி கிரகங்கள் தான் நமக்கு தசா புத்தியை கொடுக்குது. பாவகம் அப்படியே தான் இருக்குது. கிரகங்கள் வந்து நமக்கு தசா புத்தி, யோக தசை எப்போ வருது, அசுப தசை எப்போ வருது, உங்களுக்கு அந்த மாதிரி திசையை கொடுக்கறது கிரகங்கள் தான். அப்ப கிரகங்கள் தான் முதன்மையானது என்று என்னோட வாதம் இது. அது போக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்பு. சுக்கரன், நீங்க இப்ப வீடு வாங்கன்னு சுக்கரனை பாக்குறோம். அது மாதிரி குரு, பணம் உங்கள்கிட்ட எப்படி இருக்கும், பண வசதிகள் எப்படி இருக்கும், குருவை பாக்குறோம். குணங்கள் எப்படி இருக்கும், குருவை பாக்குறோம். லக்ன பாவம் எல்லாம் ஓகே தான். லக்னத்துல ராகு இருந்தா அப்ப பிரம்மாண்டமா ஆசைப்படுவான்னு சொல்றோம். லக்னத்துல எதுவுமே இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? அது மாதிரி லக்ன புள்ளி ஒரு கிரகம் வாங்கினால அந்த லக்ன புள்ளி கிரகத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்ப லக்னாதிபதி என்ன கிரக சாரம் வாங்கியிருக்கு, கிரகத்தை தான் முன்னிலைப்படுத்துறோம். பாவகம் வந்து பாவகம் ஓகே தான், ஆனா கிரகங்களை வச்சுதான் முன்னிலைப்படுத்துதான் நம்மளுக்கு ஜாதக பலனும் சரி. ராஜ யோகத்தை குடிக்கக்கூடியது கிரகங்கள். டைம் இருக்க மேடம். நன்றி, வணக்கம். அற்புதமா வந்து பூதலிங்கம் ஐயா அவர்களை வந்து நல்ல ஒரு தெளிவா ஒரு விஷயத்த சொன்னாரு. கிரகங்கள் தான் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம அடுத்து என்னன்னா, இப்ப வந்து பாவகமே அப்படிங்கிற ஒரு தலைப்பிலையும் பேசினாங்க. கிரகங்களே ராஜயோகத்தை தருவது கிரகங்களே அப்படிங்கிற அடிப்படையிலையும் வந்து பேசினாங்க. இப்ப இந்த 2 பேரும் பேசுறது வந்து இவங்க சொல்லும் போது இது கரெக்டா தெரியுது, அவங்க சொல்ற போது அது கரெக்டா தெரியுது. இப்ப பாவகம் அப்படிங்கிறது வெறும் வீடு, காலி வீடு. இப்ப ஒரு கிரகம் இல்லைன்னா எம்டி வீடா போயிருது. இதே மாதிரி வந்து ஒரு வீட்டுல கிரகம் இல்லைனாலும் சரியில்லை. அப்ப கிரகம் இல்லைனாலும் அந்த வீடு பேசாது. இப்ப ஒரு வீட்டுல இருந்துன்னா ஒரு கிரகம் இருக்கணும், ஏதாவது ஒருத்தர் இருக்கணும். இப்போ கொஞ்சம் முன்னதாக சொன்னாங்க, கிரகங்களை வந்து 1ல குரு புதன் வந்து திக்பலம் பெறுது. அப்ப திக்பலம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுக்கணும். லக்னத்தில் கிரகம் இருந்தா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப 2 பேரும் எடுக்கும்போது நிறைய குழப்பமா இருக்கு. இந்த குழப்பத்துக்கு வேண்டி என்ன பண்ணணும், மீண்டும் வந்து அணித்தலைவர்களை வந்து 2 பேர்த்தையும் வந்து ஒரு 5 நிமிடம் வந்து பேச சொல்லிட்டு அவங்க சொல்ற சாராம்சத்துல வச்சுட்டு பாவகமா கிரகங்களா அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம முடிவெடுத்தலாம். இப்பொழுது பாவகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ராஜயோகத்தை தருவது பாவகமே என்ற தலைப்பில் வந்து ஜோதிட கலைவாணி திருமதி மகாலட்சுமி பிரபு அவர்களை வருக என்று வரவேற்கிறேன்.
நன்றிகள் ஐயா. ம் இப்ப எதிரணியில பேசினவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ம் கிரகம்தான் தலையெழுத்தையே நிர்ணயம் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ம் சரிங்களா? சோ ரொம்ப சந்தோஷம். கிரகம் தான் நிர்ணயம் பண்ணுது, எல்லாம் சரி. ம் ஆனா உமா மேடம் பேசும்பொழுது சொன்னாங்க, நாடியை வச்சு நாங்க சொல்லுவோன்னு. நாடியில சுக்கிரன் தாங்க லக்னமே, குரு தாங்க லக்னமே. அப்படிதாங்க நம்ம பலன் எடுப்போம். சுக்கிரனுக்கு 5ல யாரு, சுக்கிரனுக்கு 9ல யாரு? இப்ப குரு வந்தாங்க ஜீவ கிரகன், சரிங்களா? ஜீவனக்காரகன் சனீஸ்வரன் எடுக்கிறீங்க. அப்ப இவங்க உட்காருகின்ற பாவகத்தை வைத்துதான் நீங்க சொல்லுவீங்க. சனீஸ்வரனும் குருவும் 1-5-9 தொடர்பு. 1-5-9ன்றதே இங்க பாவகம். அப்ப அந்த பாவகத்துல தொடர்புல வந்தா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றோம். ஆனா இந்த பாவகம் அதுதான் முக்கியம். இப்ப நீங்க சொன்னீங்க வீடு மட்டும் கட்டி வச்சுட்டா போருமா, அதுக்குள்ள யாருமே இல்லைன்னா எப்படின்னு. கரெக்டு தான். வீட்டுக்குள்ள யாராவது இருந்தாதான் அந்த வீடு நல்லா இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்றத தீர்மானம் பண்றதே பாவகம் தானே தீர்மானம் பண்ணுது. அவன் பவர் இல்லையான்றதையும் பாவகம் தானே தீர்மானம் பண்ணுது. அவனுக்கு ஆட்சி இருக்குதா, நட்பு இருக்குதா, உச்சம் இருக்குதான்றத தீர்மானம் பண்றதே பாவகம் தானே. சூரியனை கொண்டு துலாத்துல உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவர் பவர்ஃபுல்லா இருப்பாரா? அப்ப ஒருத்தருடைய பலத்தை நிர்ணயம் செய்வது பாவகம், சரிங்களா? அது போக இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகம் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு. கிரகம் எதுவுமே இல்லைனாலும் அந்த பாவகம் வேலை செய்யும். அந்த பாவகம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றத தசாபுத்தி உங்களுக்கு நிர்ணயம் பண்ணும். நீங்க பாவகத்தை வச்சு தான் நீங்க தசாபுத்தியோட பலனை சொல்லவே முடியும். நீங்க பாட்டுக்கு நார்மல் ராசியை வச்சு கூட சொல்ல முடியாது. பாவகம் அதனுடைய பலன் அந்த பாவகத்தின் பலனை வைத்துதான் நீங்க தசாபுத்தி உங்களுக்கு நல்லது பண்ணுமா, கெடுதல் பண்ணுமா, நல்லா இருப்பாங்களா, கெட்டு போவாங்களா, முன்னேறி வருவாங்களா அப்படின்றதையும் நம்ம நிர்ணயம் செய்ய முடியும். நீங்க அதே மாதிரி இப்ப ஐயா சொன்னாரு, அவரு பிரீஸ்ட், அதனால ஆரம்பிக்கிற பொழுதே மந்திரத்தோடவே ஆரம்பிச்சாரு. நல்ல விஷயம். சரி, யோகாதிபதியே சொன்னீங்க. கடகத்துக்கு யோகாதிபதி, சிம்மத்துக்கு யோகாதிபதி அப்படின்னீங்க. கடகம் சிம்மம்னு சொல்லும் பொழுதே அங்க பாவகம் வந்துருது. சரி, அதையும் விட்டுறலாம். அது 4ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் 4-9 சொல்றீங்கல்ல. கடகத்துக்கு 4க்கும் 10க்கும் உரியவர்னு சொல்றோம். சாரி, 5க்கும் 10க்கும் உரியவர்னு சொல்றீங்க. செவ்வாய் யோகாதிபதின்றீங்க. அப்ப 5-10ன்றதே பாவகம் தானே. சிம்மத்துக்கு 4-9ன்னு சொன்னீங்கன்னாக்கா அதுவும் பாவகம் தானே. அப்ப பாவகம் இல்லாமல் நீங்கள் எப்படி நிர்ணயம் செய்ய முடியும் ஒரு பலனை? எந்த ஒரு பலனாக இருந்தாலும் பாவகத்தை வைத்துதான் நிர்ணயம் பண்ண முடியும். அந்த பாவகமே திதிசூன்யம். அந்த திதிசூன்யம் ஆயிடுச்சுன்னா அந்த பாவகமே வேலை செய்யாதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க என்னமோ கிரகத்துல வச்சுதான் நீங்க பலனை எடுப்பீங்கன்னு சொல்றீங்க. திதிசூன்யம் ஆயிடுது, சதுர்த்தசி திதி 4 கட்டம் போயிடுது, வேஸ்ட் ஆயிடுது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? அதுக்குள்ள போய் இருக்கிற எல்லா கிரகத்தையும் உக்காத்தி வச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப அந்த கிரகம் வேலை செய்வதற்கும் அந்த பாவகமே முக்கியம். அது கூடவே இன்னொன்னு என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திக்பலம். ஏங்க, திக்பலம்ன்றதே நீங்க பாவகத்தை வச்சுதானங்க டிசைட் பண்றீங்க. சூரியன் 10ல இருந்தாதான் திக்பலம், சரிங்களா? 10ல் சூரியன் நின்றால் திக்பலம். அப்ப பாவகத்தை வச்சுதானே நீங்க திக்பலம் சொல்றீங்க. அப்பதானே அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நம்ம சொன்னோம், இப்ப ஒருத்தருக்கு நோய் வருமா அப்படின்னாக்கா நம்ம 6ஆம் பாவகத்தை தான் பார்ப்போம். அப்புறமா என்ன நோய் வரும் அப்படின்றத அதனுடைய கிரகத்தின், அதாவது அதனுடைய அதிபதியே கடைசியா தான் எடுக்கும். முதல்ல 6ஆம் பாவகம் தான் அங்க பேசப்படும். யாரும் வந்தோடனே உனக்கு சூரியன் எங்க இருக்கிறான்னு எந்த ஜோதிடரும் கேட்க மாட்டாங்க. எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, கட்டம் எல்லாம் போட்டோடனே நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லக்னம் தான் எடுப்போம், அப்புறம் ராசி. இவங்க 2 பேர் நல்லா இருக்காங்களா, இதை வச்சுதான் நாம பலனை நிர்ணயம் செய்வோம். அதே மாதிரி யோகங்கள் பத்தி பேசுறாங்க, நிறைய யோகம் சொல்றாங்க. அவங்க சூரியனும் குருவும் இருந்தா சிவராஜ யோகம், அனபா யோகம் எல்லாம் ஓகே. எந்த யோகமாக இருந்தாலும் பாவகத்துல 6-8-12ல போய் மறைஞ்சதுக்கு அப்புறம் அது எங்கெங்க யோகமாகும்? தோஷம்தான் ஆகும், யோகத்தை கொடுக்காது. ஒரு கிரகம் போய் 6-8-12ல மறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பலனே இல்லையே. பாவர் வேணா மறையட்டும், போனா போது, விட்டுறலாம். சுபர் போய் மறைஞ்சிட்டாருன்னா, இப்ப நீங்க சொல்ற குரு சூரியன் 12ல போய் மறைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சிவராஜ யோகம் கிடைக்கும்? எந்த யோகமும் கிடைக்காது. அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள நல்ல பலன்கள் அவங்களுக்கு ராஜயோகத்தை தருமா தராதா அப்படின்றதை நிர்ணயம் செய்யக்கூடியது பாவகங்களே. மேடம் எங்க அணியில சொன்னாங்க, பாவத் பாவம் பார்க்காதவங்களுக்கு எல்லாம் பலனே வராது. அதே மாதிரி 144 ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. 12 பாவ அதிகளிலும்
12 பாவத்துல போய் உட்கார்றதுக்கான பலன்கள் தான் நம்ம சொல்றோம். 144 ரூல்ஸ்ன்ட்டு. அது இல்லாம நம்ம பலன்கள் சொல்லவே முடியாது. அப்ப பாவகங்களே உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்றதை நிர்ணயம் செய்யும். ராஜயோகம்ன்றது என்னது? 6, 8, 12ல போய் மறையக்கூடியது. அப்ப குரு 12ல மறைந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றால் யோகம் தானே? கிடையாது. குரு 12ல மறைஞ்சு ஆட்சி உச்சம் ஆனாலும் பலன்களை கொடுக்க முடியாது. மறைவுல ஒரு சுபகிரகம் போய் மறையும் பொழுது பலனை கொடுக்க முடியாது. மீட்டிங் சாட்ல வந்து அதுக்கு பதில் சொன்ன, மன்னிக்கணும். அப்ப பாவகத்தை வைத்துதான் நாம வந்து எந்த ஒரு பலனையும் நிர்ணயம் செய்ய முடியும். நீங்கள் கிரகங்களை வைக்கின்ற பொழுது அந்த கிரகத்தை போய் உட்காத்தி வைக்கிறதே எந்த பாவத்துல உட்காத்தி வச்சிருக்கிறோன்றத வச்சுதான் பலனை சொல்லுவீங்க. அப்ப 4ல சுக்கிரன் இருந்தா நல்ல வீடு கிடைக்கும் அப்படின்றது 4ல் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் 4ல் இருந்தால் எப்படி எடுத்தாலும் பாவகம் தான் அங்க வேலை செய்யும் அப்படின்றத சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு மிகப்பெரிய நன்றி ஐயா. வணக்கம் 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 வணக்கம். பரவாயில்ல. 2வது சுற்றுல வந்து தலைவர் வந்து தலைவர்களுடைய கேட்டோம். அதே மாதிரி வந்து கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்து கலைவாணி மலர் மருத்துவ நிபுணர் திருமதி சிம்மம் உமா மகேஸ்வரி அவர்களை கிரகங்களே என்ற தலைப்பில், அதாவது ராஜயோகத்தை தருவது கிரகங்களே, ராஜயோகத்தை தருவது கிரகங்களே என்ற தலைப்பில் வந்து அந்த இவர்கள் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வந்து இதை வச்சுதான் இப்ப நீங்க 2 பேரும் பேச வச்சுதான் தீர்ப்பு கொடுக்க போறோம். அந்த சொல்லுங்க பார்க்கலாம். வருக வருக வருக. வணக்கம் நடுவர் அவர்களே. வாங்க வீடு, வாங்க. நாங்க வீடு வீடு வீடு, எங்க பாவகம் 1ஆம் வீடு 2ஆம் வீடு 3ஆம் வீடு. ஐயா, வீட்டுக்கு ஓனர் உண்டுல சார்? ஓனர் இல்லாம அது என்ன அனாமத்து வீடா? வீட்டு ஓனர் எப்படி இருக்காருன்னு பார்க்க வேண்டாமா? எப்படி பார்ப்பீங்க? ஓனர் இல்லாம வீடு வெறும் வீடு இருக்குமா? வீடு அமானுஷ்யமா இருக்கா, மங்களகரமா இருக்கா, அதுல பேய் இருக்கா, இல்ல அதுல தெய்வம் இருக்கான்னு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? வெறும் வீடை வச்சு நிர்ணயம் பண்ணிருவீங்களா? பலனை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஜெயந்தி மேடம் அழகான ஒரு பாட்டு, அது எங்களுக்குன்னே பாடின பாட்டு. இப்படி பாடி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க வந்து தூக்கி கொடுத்துட்டீங்க. உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? நான் உப்பா இருக்க போறேனா சர்க்கரையா இருக்க போறேனா எதை வச்சு தீர்மானம் பண்ணிருங்க? அங்க இருக்கக்கூடிய கிரகத்தை வச்சு மட்டுமே தான் தீர்மானம் செய்ய முடியும். எங்க இருக்கிற இடம், எங்க இருக்கிறத வச்சு அந்த அதாவது வந்து எங்கனாலும் இருக்கலாம் சார். நாங்க கிரகம் சொல்ல முடியும். அந்த கிரகம் இருந்தா தானே சமையலே பண்ண முடியும். நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க என்ன பண்ண முடியும்? உன் சமையல் அறையில் உப்பா சர்க்கரையா? உப்பா சர்க்கரையா? உப்பு யாரு சர்க்கரை யாரு? கிரகம் தானே. அவங்க நாங்க கிரகம் இல்லைன்னா அங்க உப்பு இல்ல சர்க்கரை இல்ல வெறும் வீடை வச்சிருக்க வேண்டியதான். சமையல் பண்ண முடியாது. சரி 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 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு வாங்க. சமையல் பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. சரி, நீங்க நோயை இதை வச்சுதான் தீர்மானம் பண்ணுவீங்க. எஸ், கரெக்ட். ஒரு உடம்புன்னு இருந்தா தலை இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும், எல்லா உறுப்புகளும் இருக்கு. அதே மாதிரி எல்லா பாவங்களும் இருக்கு. அந்த கை எப்படி வேலை செய்யும்? கண்ணுல என்ன பிரச்சனை வருது? உடம்புல என்ன பிரச்சனை வருது? அந்த உடம்பு எப்படி வேலை செய்யும்? ஒரு மனிதனுக்கு நோய் வந்தா நோய் எப்படி வேலை செய்யும்? நோய் என்ன நோய் வருது? எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? சும்மா நோய் பாவம் 6ஆம் பாவம் வச்சு நோய் இந்த நோயின்னு சொல்ல முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. அது என்னத மாத்தி போட்டாலும் முடியாது. சரி, எங்க பாவகத்தை வச்சு மட்டும்தான் ஒருத்தருடைய இதை வந்து நம்ம வந்து அதிர்ஷ்டத்தை சொல்ல முடியும். உலகியல் ஜோதிடம் எதை வைத்து சொல்கிறது? உலகியல் ஜோதிடம் எதை வச்சு சொல்லுது? கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்துதானே இன்னைக்கு பூகம்பம் வரப்போதா, இல்ல மழை பெய்ய போதா, பூமி செழிக்க போகுதா, எதை வச்சு சொல்ல போறோம்? உலகியல் ஜோதிடத்தை தானே சொல்றோம். பஞ்சாங்கம் எதை சொல்லுது? பாவகங்களை வச்சா பஞ்சாங்கம் சொல்லுது. எதுக்கு அப்ப பஞ்சாங்கமே பார்க்க வேண்டாமே? வெறும் பாவகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாமே? பஞ்சாங்கம் ஏன் வேலை செய்யுது? சரி, ஒருத்தருக்கு மூளை இருக்கா இல்லையா? இவன் மனசு எப்படி இருக்கு? அவன் மனசு என்ன? நம்ம ஒரு சைக்காட்டிக் டாக்டர். எப்ப சைக்காட்டிக் டாக்டர் ஆக முடியும்? எதை வச்சு சைக்காட்டிக் டாக்டர் ஆவீங்க? எப்படி அவன் குணத்தை வச்சு சொல்லுவீங்க? சொல்லுங்களேன் பாப்போம். சார் விட்டுருங்க சார், 12 பாவம் மட்டும் இருக்கு. சைக்காட்டிக் டாக்டர் நீங்க சொல்லுங்க. நான் தான் என்னோட குணம், எனக்கு வந்து சந்திரன் வந்து சிம்மத்துல உட்கார்ந்துருக்காரு, சொல்லுங்க
நான் சிம்ம ராசி சிம்ம லக்கணம், என் குணத்தை வந்து நீங்க எதை வச்சு சொல்லுவீங்க? வேண்டாம் விட்டுருவோம். சிம்ம லக்கணம் என்னோட குணத்தை வச்சு சொல்லுவோம். சந்திரனை வைத்து மட்டுமே, அவரோடு இணைந்த கிரகங்களை வைத்து மட்டுமே அவருடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், அவரோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், அவர் எப்படி சிந்திப்பாரு, அதோடைய நடவடிக்கை எப்படி இருக்கும், எல்லாமே சொல்ல முடியும். அது இல்லை நான் ஒண்ணும் பண்ணவே முடியாது. அதே மாதிரி சொல்றீங்களா 6, 8, 12 மோசமான மறைவு ஸ்தானத்தை கொடுத்ததே அந்த 12 பாவத்துல அந்த 6, 8, 12 நாங்க ஜாலியா இருந்திருப்போம். 6, 8, 12 கொடுத்துட்டீங்க. அந்த 6, 8, 12 யோகத்தை தரும். ராஜ யோகத்தை தரக்கூடிய பாவமே 6, 8, 12 தான். அந்த நான் சொல்லிட்டேன், அதுக்காக நீங்க பிடிச்சுக்க கூடாது, என் பாவம் தானேம்மா பெருது நீங்க சொல்லிட்டீங்களா அப்படின்னு. நாங்க அப்படிலாம் கிடையாது, நாங்க தெளிவா இருப்போம். எங்க கிரகம் வந்து உட்காராம எப்படி நீங்க வந்து யோகத்தை சொல்லுவீங்க? நாங்க வந்து உட்காரணும் இல்லையா, நாங்க வந்து செயல்படணும் இல்லையா, அப்பதானே சொல்ல முடியும். லக்ன பாவம் தான் இல்லைன்னு சொல்லல. லக்கணம் வெறும் லக்கணம் உடம்பு வச்சு என்ன பண்ண முடியும்? உயிர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. தான் என்னுடைய ஒருத்தருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் வேணும், எதை வச்சு சொல்லுவீங்க? அங்க இருக்கக்கூடிய கிரகம் வெறும் 6, 8, 12. இன்னைக்கு 6, 8, 12 நடக்கு, இந்த தசை நடக்கு, நீ வெளிநாட்டுக்கு போயிருவேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மை, அதே வெளிநாட்டு கிரகமான ஒரு சந்திரன் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா மட்டும்தான் அவன் பயணம் செய்வான். சந்திரன் சம்பந்தப்படாம, ராகு சம்பந்தப்படாம பயணம் செய்ய முடியுமா? இதே மாதிரிதான் கிரகங்கள் இல்லாம நம்ம எந்த ஒரு செயல்பாடோ மனிதனுடைய இயக்கமோ, அது நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் ராஜ யோகங்களா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் கிரகங்களே அடிப்படை. கிரகங்களை வைத்துதான் அந்த உயிர் இல்லைன்னா அந்த உடலுக்கு மதிப்பில்லை என்று கூறி நடுவர் அவர்களே தீர்ப்பு எங்கள் பக்கம்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஏறக்குறைய வந்து பட்டிமன்றம்ங்கிறது ஒரு விஷயம், கருத்தரங்குங்கிறது ஒரு விஷயம். கருத்தரங்குங்கிறது தன்னுடைய கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பட்டிமன்றம்ங்கிறது என்னன்னா ஒவ்வொரு இது வந்து என்னன்னா ரெண்டுமே முக்கியங்கிற மாதிரி தான் இந்த தலைப்பு. இது இப்போ பாவகம் அப்படிங்கிறது ஒரு வீடு, வீட்டில் ஆள் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஒருத்தவங்க யாராவது குடியிருக்கணும் அல்லவா? இப்போ சமையல் அறைன்னு அவங்க சமையல் அறையில் எல்லாம் அந்த சாமானம் இருந்தால் தானே சோறாக்க முடியும். அப்போ வந்து சாமான்கள் கோள்கள் தான், ஏதாவது இருக்கணும் அல்லவா? அப்போ ஒரு இடத்தில் வந்து ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி பிணைந்து இருக்கிறது தான் வந்து வீடுமே கிரகங்கள் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா அதே மாதிரி சொன்னாங்க வீடுங்கிற விஷயத்துல பார்க்கும்போது ஒரு கிரகம் அப்படிங்கிற போது மேஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அந்த கிரகங்கள் யாருன்னா சூரியன் வந்து மேஷத்தில் சூரியன் உச்சம் அப்படிங்கிறாங்க, சனி நீசம்ங்கிறாங்க. அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு கிரகத்தோட தலையெழுத்தை கிரகத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு வந்து அந்த வீட்டோடைய தன்மையை வச்சு தான் நம்ம பண்றோம். சூரியன் நீசமா, இப்போ ஒரு கிரகத்தை வந்து வெறும் சும்மா நம்ம சொல்ல முடியாது குரு பலமா இருக்குது அது சும்மா நம்ம சொன்னாங்க கிரகத்தை வச்சே பலன் சொல்லலாம் அப்படின்னு எடுத்தோம்னா இப்ப இந்த கிரகத்தோட பலன் எப்படி எடுப்பீங்க? நீங்க ஒரு திக் பலன் எடுங்க, எது எடுத்தாலும் சரி அந்த பெட்டி இல்லாமல் எப்படி ஒரு கிரகத்தோட தலையெடுத்து நிர்ணயம் பண்ண முடியும்? இப்ப நீங்க லக்கணம்ங்கிறது 1ஆம் வீடு, லக்கணத்துல குரு புதன், 4ல சுக்கிரன் சந்திரன், 7ல சனி, 10. இப்ப பெட்டி இல்லாம எப்படி நீங்க வந்து ஒரு நிலையை வந்து உட்கார வைக்க முடியும்? அப்ப 10ல சூரியன் இருக்கிறான், 10ல சூரியன் அப்படிங்கிற துலாத்துல வந்து நீசமா போயிருது. அப்ப ஒவ்வொரு கிரகங்களும் மாறி 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 வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்ப இதுல வந்து பாவ கணிதத்துல எப்படி ஒரு பாவஸ்படத்துல என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து லக்கண காரகன் அப்படிங்கிறவன சூரியனை தான் வச்சுக்கிறோம். பாவகம் அப்படிங்கிற கணக்குல வந்து இப்ப நம்ம ஜோதி கணக்கே வந்து இந்த பட்டிமன்றத்தோட முதல் தலைப்பு ராஜயோகத்தை தருவது பாவகங்கள் அல்லது கிரகங்கள் அப்படிங்கிற தலைவின் போது இந்த வீட்டில் இருக்கிறவன் இந்த காரகன் தான் மிக முக்கியம். ஒரு 1ஆம் வீடுங்கிற போது அப்ப லக்கண காரகன் அப்படிங்கிற சூரியன், அதே மாதிரி வந்து தனகாரகன் அப்படிங்கிறவன் 2ஆம் இடம் அப்படிங்கிறது குரு. அப்போ அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது சகோதரகாரன் அப்படிங்கிறது வந்து செவ்வாய், 4ங்கிறது மாத 4ஆம் இடத்துக்கு கூடியது வந்து அம்மான சந்திரன் வந்துடும். அதே மாதிரி வந்து காலி இடத்துக்கு புதன் வந்துடும், தோட்டத்துறவுக்கு வந்து செவ்வாய் வந்துடும். அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிற போது புத்திரகாரன் அப்படி, அதாவது அப்படியே மறைந்தே இருப்பான். ஒரு வீட்டுக்குள்ள இவங்க மறைஞ்சே உட்காந்து இருப்பாங்க. இப்ப வந்து நம்ம வந்து 5ஆம் இடம் அப்படின்னா புத்திரகாரகன்னா அந்த 5ஆம் அந்த பாவக அடிப்படையில் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த காரகத்துவம் நாங்கள் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அவன் அந்த காரகம் அப்படிங்கிறது அதாவது ஜாதகத்துல மெயினான அடிப்படை விஷயம் காரகன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவன் வந்து அங்க உட்காந்துருப்பான், ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். இப்ப வந்து நம்மளுக்கு 5ஆம் இடம் குரு அப்படின்னா அப்ப குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறோம். அப்ப வந்து அந்த அந்த குருவாரவர் எந்த வீட்டுல எந்த இடத்துல உட்காந்துக்காரு, ஆட்சியா உச்சமா நீசமா? ஏன்னா போன தடவை நம்ம பேசணும் மூலத்திரிகோணம்
எவ்வளவு பவர் இருக்கு, உச்சத்துக்கு எவ்வளவு பவர், நீசத்துக்கு எவ்வளவு, இப்படியெல்லாம் பவர் நிர்ணயம் பண்ணி நம்ம எடுத்தோம். அப்போ பவர் நிர்ணயம் எடுக்கிறதுக்கு அந்த முதல் வீடுங்கிறது முதல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயமா. இந்த வீட்டை பத்தி பேசின திருமதி மகாலட்சுமி அவர்கள், திருமதி செல்வராணி அவர்கள், திருமணி சிவந்தி அவர்கள் வந்து அழகா சொன்னாங்க. வீடுதான் இல்லைன்னா காலி வீட்டுல போய் எங்க போய் அந்தரத்தில் நிற்க முடியும். ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். வாழ்க்கையில அவன் சொல்றது என்னது, எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும். வீடுலாம் போய் என்ன பண்ணுவான் சொல்லுங்க பார்க்கல. வாழ்க்கைக்கு தேவையான வீடு தானே. எப்போ எல்லாம் சொல்லுவாங்க, எலி விலையா இருந்தாலும் தனி விலை. தனக்கு ஒரு வீடு வேணுங்கிறது வந்து அந்த 12 வீட்டுல ஏதாவது ஒரு வீடு வந்து அந்த கிரகங்கள். அப்ப அவங்க ஆல்ரெடி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. சூரியன் சந்திரனுக்கு ஒரு வீடு, பாக்கி எல்லாம் 2 வீடு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாமே நிர்ணயிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த பாவகம் என்ற தலைப்பில் சொல்றவங்க சொன்னாங்க. அதே மாதிரி கிரகங்கள் அப்படின்னு தலைப்பில் பேசுறவங்க வந்து மலர் மருத்துவம் திருமதி உமா மகேஸ்வரி, ஜெயலட்சுமி, பூதலங்கம் எல்லாம் வந்து கிரகங்களே முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க நாடு ஜோதிடத்தை வச்சு பேசுறோம். அப்ப நாடு ஜோதிடத்துல கிரகங்கள்னு வச்சு பேசுறோம். அப்ப கிரகத்தை வச்சுதான் பேசுறோம். அது வந்து லக்கணம் அப்படிங்கிற ஆணுக்கு வந்து குருவாவும், பெண்ணுக்கு வந்து சுக்கிரமா வச்சு பேசுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஆனா அதுக்கு வந்து பெட்டி வேணும் அல்லவா? அது எந்த பெட்டியில் இருக்குது? 12 பெட்டியில் ஏதாவது ஒரு பெட்டியில் கிரகம் இருக்கணும் அல்லவா? அப்போ பெட்டியில் இல்லாம நீங்க எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? கிரகத்தை எப்படி நிர்ணயம் பண்ணுவீங்க? அதாவது ஆரடம் சொல்றதுக்கு வேற. இப்ப ரோட்ல போறாங்க, பச்சை கலர் துணி போட்டிருக்காங்க, புதனோட ஆதிக்கம். சிவப்பு கலர் துணி வந்து நமக்கு ராஜேஷ் கண்ணா போட்டிருக்காங்க, அவங்க வந்து செவ்வாயோட ஆதிக்கம். இப்படி நம்ம எடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த துணியை வச்சு எடுக்கலாம். இது வந்து பிரசன்ன முறைக்கு எடுத்துக்கலாம் மொழிய. இப்ப நம்ம வந்து ஜோதிடத்தான் பேசுறோம். ஃபுல்லாவே வந்து ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடத்தை பேசும்போது அங்க அங்க நம்மளுக்கு கணக்கு தான் பேசுங்க. இந்த பெட்டி தான் பேச முடிய, பெட்டி தவிர வேற எந்த விதியும் நம்ம யாருக்கிட்டும். சுக்கரன் நீசமா, லக்கணத்துக்கு 4ல சுக்கரன் நீசம். அப்போ கண்ணியில நீசம்னா அதே ஒரே ஒரு பாயிண்ட் தான். அப்ப நம்ம அதை வந்து ஆட்சியோ உச்சமோ பலமோ அப்படின்னா நம்ம பேச முடியாது. எல்லாரும் இது பொது விதி. அது அப்ப அதுக்கு தான் பஞ்சாங்கத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல கொடுக்கல, டே பைத்தியகார, கடைசி பஞ்சாங்கத்துல பாரு அப்படின்னு சொல்லி கடைசி அட்டவணையில் கடைசி கொடுத்துருக்கான். அந்த 12 வீட்டோட தன்மையும் கொடுத்து வச்சிருக்கான். அப்ப வீட்டை வச்சுதான், அது சுவரை வச்சுதான் சித்திரம் வர முடியும். அப்போ அந்த எந்த வீட்டில், ஒரு வீட்டுல வந்து 4 பேர் 5 பேர் குடியிருக்கிறாங்களோ, குடியிருக்கிறதுக்கு அந்த வீட்டோட தன்மையை வச்சுதான் அவனுடைய கணக்கு இருக்கும். 2வது விஷயம் வந்து வீட்டோட தன்மை விட அந்த வீட்டை பார்க்கிறவர்கள், அந்த கிரகத்தோட வீட்டை பார்க்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், அந்த அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள், இதெல்லாமே எடுத்து தான் வந்து ஒரு பலனை வந்து நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். ஸோ வந்து முதல்ல அடிப்படை விஷயத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீடு இல்லாமல் எதுவுமே நடக்காது. போய் ஒரு இப்ப இங்கிருந்து வர்றோம், ரேவதி ராஜேஷ் கண்ணா வர்றாங்க, மெட்ராஸ் போறாங்க, படான்னு போய் எங்க போன பக்கம் இருக்க முடியுமா? அது அவங்களும் இருக்கிற வீட்டுக்கு ஓடி போய் டபார்னு போய் உட்காந்துக்கிறாங்க. அப்ப வீடுங்கிறது ஒரு முக்கியமா இருக்குது. ஏதோ ஒரு வீடு, மேச வீட்டுல இருந்து நம்மளுக்கு 12 வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுல போய் நம்ம படான்னு உட்காந்துக்கிறோம். இப்ப நம்ம வந்து கிரகங்கள் தான் நாமம். இப்ப நம்ம போய் எங்க போய் உட்காருவீங்க? எந்த இடத்துல போய் உட்காருவீங்க? சரி, எந்த இடத்துல? அப்ப வந்து நம்மளுக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது வந்து பாவகம், மாற்றம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல வந்து இடத்தை வச்சு நம்ம என்ன நிர்ணயம் பண்றோம்னா, இப்ப நம்ம அந்த பாவக கணிதத்திலேயே இப்ப நம்ம சொன்ன விஷயம், காரகர்கள் என்று ஒளிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லயுமே வந்து 12 வீட்லயுமே ஒளிந்திருக்கிறார்கள். அப்ப 9ஆம் வீட்டுனா ஆட்டோமேட்டிக்கா குரு சூரியன் ஒளிஞ்சிருக்கிறார். 9ஆம் வீடுங்கிறது சூரியன்கிறது காரகன், குரு காரகன் ஒளிஞ்சிருக்காங்க. நம்ம கிரகத்தையே தொட வேண்டியதில்லை. பெட்டின்னு வந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாவஸ் படத்துல அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப 10ஆம் இடம்னா புதன், குரு, சூரியன், சனி வந்து 10ல வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க உட்கார்ந்துக்குவாங்க. நீங்க போவே சொல்ல முடியாது. அப்ப லாபம்ங்கிறது யாரு உட்காந்து? ஆட்டோமேட்டிக்கா குரு வந்து உட்கார்ந்துக்குவார். 12ஆம் இடம் யாரு? சனி. அப்ப 8ஆம் இடம் யாரு? செவ்வாய், சனி. நீங்க சொல்லவே வேண்டிய ஆல்ரெடி ஜாதகத்தில் இது நம்முடைய முன்னோர்களாலும் ரிஷிகளாலும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாவகம் என்றும் போதே கிரகங்கள் அதுல வந்து உட்கார்ந்துக்குது. சோ வந்து கிரகத்தை நீங்க இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்ப கிரகங்கள் ரொம்ப 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 முக்கியமானது. ஆனா இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. எந்த லக்கணகாரகமா இருந்தாலும் அந்த லக்கணகாரத்தில் வந்துருவாங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. 2வது வந்து இவங்க சொன்ன விஷயத்துல பார்த்து கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய புள்ளி விவரங்களை கொடுத்தாங்க. கிரகங்கள் இப்படித்தான் இருக்குது, இது மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு எல்லாருமே சொல்லும் போது, பாவம் சொல்லும் போதே வந்து இந்த 3, 6, 8, 6, 12 இதெல்லாமே அப்பப்ப எடுத்து தொட்டாங்க. அப்ப பெட்டி தொடாமல் யாருமே சொல்ல, கிரகங்கள் நாங்க உட்கார்ந்தான் பலம் அப்படின்னாங்க. கிரகங்கள் எங்க உட்கார்ந்த பலன் எல்லாமே. அனபாயோகம் சுனபாயம் என்னது? சந்திரனுக்கு முன்னால பின்னால் இருக்கணும். அப்ப சந்திரன் எங்க இருக்கிறான்னு தெரியணும் அல்லவா? சந்திரன் எங்க இருக்கான்னு தெரியணும் அல்லவா? அப்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது வந்து கிரகங்கள் வந்து எந்த இடத்தில் இருக்கிறது.
ஆட்சியில் இருக்கிற போது ஒரு பலனாகவும் நீசத்தில் இருக்கிற போது ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற இந்த விதமான மாற்றம் இல்லை. இப்ப அதே மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த உமா மகேஸ்வரி சொன்னாங்க கிரகங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லும்போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம கிரகங்கள் இருக்குது, அதே கோச்சார கிரகங்கள் சுத்தி வரும்போது பலன் சொல்றோம். ஒரு ஜாதகத்துல வந்து கிரகங்கள் இருக்கு, அந்த கிரகங்களை கோச்சார கிரகங்கள் இணையும் போது ஒரு பலன் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இணையம்னா அது ஏதோ ஒரு இடத்துல இப்ப நீங்க குரு எங்க இருக்குன்னு சொல்லுவீங்க, அந்த இடத்துல முதக்கும் அது. இப்ப நம்ம வந்து இப்ப எங்க இருக்கு, இப்போ மிதுனத்தில் இருக்கு. அப்போ கிரகத்தை நீங்க எங்க போடுவீங்க? அப்ப நம்ம ஒரு கிரகத்தை இல்லாமல் பலன் சொல்ல முடியாதுங்கிறது உமாமகேஸ்வரியோட தர்க்கத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப எங்க இருக்குன்னு எப்படி போடுவீங்க நீங்க? அப்ப எந்த இடத்துல இடம் வேணுமலா? இடம் தான் முதல்ல அடிப்படை விஷயம் வந்து பாவகம். அப்ப பாவகத்தை தொட்டு தான் எல்லாமே வந்து உட்காருது. நீங்க ஒரு பலன் எடுக்கணும்னாவே சொன்னாங்க, நான் லக்கணம் தொடுறோம், ஜாதகம் தொடுறோம். எதை தொட்டாலும் லக்கணம் தொட்டோம்னா லக்கணாதிபதி யாரு? அவன் ஒரு கிரகமா தான் இருப்பான். இப்ப நம்ம பாவகப்படுத்தல் லக்கணக்காரகன் சூரியன். மறைஞ்ச கிரகத்தையே தொடலினாலும் அவன் அதுக்குள்ள 12 பேர் ஒளிஞ்சு உட்காந்துருப்பாங்க. கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சு உட்காந்துருக்க 12 பேர். அப்போ இவங்க வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா 6ஆம் இடம்னா செவ்வாய் வந்து கண்ணுக்கு தெரிய முடிஞ்சிட்டு உட்காந்துருவார். அந்த இடத்துல உட்காந்துருப்பாரு. எதுக்கு உட்காந்துருக்காருன்னு தெரியாது. செவ்வாய் அட்டகாசமா உட்காந்துருப்பாரு. செவ்வாயும் சனியும் 6ல் வந்து ரோகத்தை கொடுக்கக்கூடிய வந்து ரோக ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கூடியவன் செவ்வாய் ஒளிஞ்சு உட்காந்து 6ஆம் இடத்துல. இது பாவக கணிதத்துக்கு. இதே வந்து வழக்கமான ஜாதக கணிகளா இருந்ததுன்னா அந்த இந்த இந்த கான்செப்ட்ல வராது. இதில் நம்ம பாவகம் என்று சொல்லும் போது பாவகத்துக்குள்ள கிரகங்களை வச்சுதான் நம்ம நிர்ணயம் பண்ணி பலன் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற தெளிவான விஷயம். இப்ப நீங்க இதே அவங்க கருத்துல எடுத்தீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி நான் உள்ள இருக்குங்கிறேன். பாவகத்துக்குள்ள வந்து இவன் கிரகமே போடலைன்னா லக்கணம்ங்கிறது லக்கணக்காரகன் அப்படிங்கிற எடுத்துக்கிறோம். 5னா புத்திரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப 4ங்கிறது வந்து மாதுர்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையை வச்சு நம்ம பலன் எடுக்கிறதுக்கு அந்த வீடே நம்மளுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா அந்த வீட்டையுடைய இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்ப நமக்கு அப்போ 9ஆம் வீடுன்னா யாரு அப்படிங்கிறோம். 9க்கு சூரியனும் வந்து காரகத்துவம் கொடுக்குறான். அப்ப சூரியன் வலுவா இருந்ததுன்னா எப்படி இருக்குது அப்படி. அப்ப நம்ம ஜோதிடத்துல சொன்னா காரகோ பாவனாஸ்தி, அந்தந்த காரகர்கள் அதில் இருக்கக்கூடாது, சகோதரகாரகன் 3ல் இருக்கக்கூடாது. அப்ப அந்த அந்த கிரகத்தையும் அங்க உட்காரக்கூடாது அப்படிங்கிறான். செவ்வாய் வந்து 3 இருக்கக்கூடாது. ஆல்ரெடி வந்து அந்த காரகன் அங்க இருக்கிறான். அந்த செவ்வாய் வந்து அங்க உட்காரக்கூடாது. காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய விஷயம், செவ்வாய் அங்க இருந்தால் அவனுக்கு சகோதரர்கள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்க. ஸோ வந்து என்னன்னா, இப்படி 2 பேரும் சொன்னது வந்து ஏறக்குறைய எதை தொட்டாலும் 2 கரெக்டா தான் இருக்குது. இதை இதுன்னு சொல்றதா அதுன்னு சொல்றதா எதுன்னு சொல்றதுக்கு விளக்கம் இல்லாம 6 பேருமே அற்புதமாக சொன்னாங்க. அற்புதமா மகாலட்சுமி பிரபு, அதே மாதிரி செல்வராணி அவர்கள், திருமதி ஜெயந்தி அவர்கள் சொன்னாங்க. கிரகங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடிய வந்து உமா மகேஸ்வரி பிரிச்சு மேஞ்சாங்க. ஏன்னா டாக்டர் தானே, மலர் மருத்துவம் தானே, பிரிச்சு மேஞ்சாங்க. அதே மாதிரி வந்து திருமதி ஜெயலட்சுமி நல்லா சொன்னாங்க. பூதலிங்கம் வெளிப்படையே பேசினார். அதாவது ஒரு விஷயம் இப்படித்தான், கிரகங்களை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னாரு. ஆனா கிரகங்களை தாண்டி எதுனா முதல்ல ஒரு ஜாதகம் பார்க்க சொன்னா உடனே கட்டத்தான் போடுறோம். ஜாதகம் வந்து நம்ம எடுத்து மொபைல் சார் டைம் எப்படி நல்லா இருக்குன்னு உடனே மொபைல் எடுக்கிற கட்டத்தை தான் போடுறோம். கட்டத்தை போட்டு தான் கிரகத்தை முதல் கட்டத்தை போட்டுறோம். இப்போ நம்ம ஒரு ஜோதியம் பார்க்க வரோம், சரிங்க எப்படி டைம் நல்லா இருக்குன்னு அது உடனே எனக்கு இப்போ குழந்தை பிறந்துக்கு அப்படியா தெரியுது, உடனே பேப்பர் எடுத்து கட்டம் போட்டு முதல் கட்டத்தை போட்டுறோம், அப்புறம் லக்கணத்தை போடுறோம், அப்படியே பார்த்து எழுதுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அங்க வந்து பொட்டி தான் வந்து முதல் 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 வந்து அங்க நிக்குது. அப்போ என்ன லக்கணம்கோன்னு கேட்கறானவன், ஏனுங்க இது மீன லக்கணம்ங்க. அப்படியா, ராசி இங்க இருக்குது, ஏனுங்க குழந்தை நல்லா இருக்குதா, எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா, மாமனுக்கு நல்லா இருக்குமா, அம்மாவுக்கு நல்லா இருக்குமா. இப்ப இந்த கேள்விகளோட போகுதுன்னா நாம உடனே என்ன சொல்றோம், அந்த கிரகம் எங்கெங்க இருக்குது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அந்த கிரகங்கள் எங்க இருக்குன்னு வச்சு நம்ம நினைக்கணும். அப்ப வந்து முதல் வந்து வீடு முக்கியம், அதே மாதிரி வீட்டுல வரக்கூடிய கிரகங்களும் முக்கியமே. இப்ப கிரகங்கள் இல்லாமல் பலனே எடுக்க முடியாது. நீங்க எப்படி பலன் எடுக்க போய்ப்பீங்க? வெறும் வீட்டுல வந்து ஒரு 12 வீடு கட்டி விட்டுருக்கீங்க, 12 வீட்டுல ஆள் இருந்தா தான் வாடகை பணம் வரும். 12 வீட்டுல ஒருத்தர் இல்லைன்னு எப்படி உங்களுக்கு பணம் வரும்? 12 வீட்டுல ஆளுக்கு வேணும் அல்லவா? ஒருத்தரும் இல்லாத வெறும் வீட்டுல நம்ம எப்படி பணம் கேட்க முடியும்? அதே மாதிரி 12 வீட்லயுமே நம்ம வீட்டுக்கு வர்றான், வராதரா அப்படின்றோம். அப்ப வரலைன்னா அந்த வீடு வந்து சும்மா தானே கிடக்கும். ஒரு சில வீடுகள் சும்மா இருக்கணும். ஸோ வந்து ஒரு வீட்டுல பலன் தர்றதுக்கு வீடு முக்கியம். வீட்டை தாண்டி இருக்கக்கூடிய அமைப்புல வந்து கிரகங்கள் கட்டாயம் இருக்கணும். அப்ப வந்து வீடு கட்டாம கிரகங்கள் வந்து யாரும் போய் நாமளே வந்து வீடு கட்டாம அங்க போய் நம்ம குடியேற முடியாது. இது வந்து என்னன்னா
பலம் பலவீனம்னு இருக்கக்கூடிய பலம் இல்லை. இப்ப நம்ம சொல்ல விஷயம் என்னன்னா, இந்த ஒருத்தன் இது வந்து யோகத்தை தருதுங்கிற கான்செப்டுகளே எடுக்க முடியாது. யோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து 2 கிரகங்கள் இணைந்தால்தான் யோகம். அப்ப யோகம்ங்கிற 2 கிரகம், இப்போ சனி சந்திரன் சேர்ந்தோம்னா ஒரு சன்னியாசி யோகம், சாமியார் யோகம், சொத்து காசு பணம் எல்லாமே அவங்க சேரும். சனி சந்திரன் சேர்ந்துன்னா அவனுக்கு வீடு கட்டிடுவான். இப்போ வேறு மீனராசிக்காரெல்லாம் வீடு கட்டிடுவாங்க. மீனராசிக்காரருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய யோகம், எல்லாம் கோயில் கீழ் கட்டலாம். இதெல்லாமே மீனராசிக்கு இப்போ நடக்கும். அப்போ வந்து சனி சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து யோகத்தை கொடுக்கும். அப்போ வந்து யோகத்தை கொடுக்கறதுக்கு கிரகங்களும் கண்டிப்பாக முக்கியம். அப்போ அதே போல வந்து வீடும் முக்கியம். எந்த வீட்டில் இருக்கிறானுங்கிற வச்சு தான் அந்த கிரகத்தோட நிர்ணயம் பண்ணுவோம். ஸோ வந்து டோட்டலாக என்னன்னா, இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயத்துல ரிசல்ட்ல வந்து நம்ம சொல்லக்கூடிய என்னோட தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ம் முக்கியம்தான். 2 இல்லாமல் வந்து 1 இல்லாமல் வந்து இதுல வந்து எதையுமே பலன் சொல்ல முடியாது. இப்ப நம்ம சொல்லியிருக்க யோகத்தை தர்றதுக்கு வந்து வீடு இல்லாம, நம்ம பூதலிங்கம் சொன்னாரு கிரகம் மட்டும்தான் முக்கியம்னாரு. கிரகத்தை மட்டும் போட்டு 12 9 கிரகத்தையும் சொல்லிலாம் ஒரு பலன் சொல்லட்டும் பார்க்கலாம். எனக்கு சொன்னார், நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. எந்த இடத்துல இருக்குன்னு எப்படி தெரியும்? குருவுக்கு திரிகோணத்தில் இருக்குதா, சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருக்குதா, ராகுக்கு திரிகோணத்தில் இருக்குதா, எந்த நிலையில் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெட்டி இருந்தாலும் மட்டுமே அந்த லக்கணம் வேண்டாமப்பா. நாடு ஜோதிடத்தில் லக்கணம் தூக்கி போட்டுரு. குருவை வச்சு சொன்னாலும் கூட குருவுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ திரிகோணத்திலேயோ 3 7 11லயோ 1 5 9லயோ ஏதாவது கிரகம் இருக்குன்னு நிர்ணயிக்க பெட்டி அவசியம் அப்படிங்கிறது அற்புதமான அமைப்பு. ஸோ வந்து என்னன்னா, இதுல வந்து என்னன்னா, நம்ம சொல்ற மாதிரி விஷயம் மெயினான முதல் தரத்தில் சொல்லும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் டோட்டல்ல வந்து ஒரு எஞ்சான் உடம்புக்கு சிரசா பிரதானம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு முதல் அவசியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் தேவையானது அந்த ஒரு ஜாதகம் அமையிருக்கு பெட்டி போடணும். அப்ப பெட்டி போடணும், பெட்டி அதாவது பாவக கட்டம் போடணும். அந்த பாவக கட்டம் எதுக்கு போடுறோம்னா, அந்த கிரகம் புதுசாக ஒரு குழந்தை பிறந்துன்னா தான் பாவக கட்டம் போடுவோம். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்துன்னா தான் போடுவோம். ஸோ வந்து என்னன்னா, தனியா எதுவுமே செயல்படாது. தனியா எதுவுமே செயல்படாது. இண்டிவிஜுவலாக பாவகம் எப்படி செயல்படும்? யோகத்தை எப்படி பாவகம் தரும்? இப்போ நம்ம சொன்னாங்க யோகத்தை பாவகமே தரும் அப்படின்னா, பாவகம் எப்படி யோகத்தை தரும்? ஒரு கிரகங்கள் இல்லாமல் எப்படி யோகத்தை தரும்? எல்லாமே நீங்க எல்லாம் தெளிவாக பேசல. யோகங்கள் எப்படி யாரு வேணாலும் சொல்லுங்க. ஒரு இப்போ நீங்க சொன்னாங்க அந்த யோகம் இந்த யோகம் 6 8 12 எல்லாமே வந்து ஒரு வீட்டை வச்சு நீங்க எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? அந்த கிரகங்கள் எல்லாமே இப்போ பாவகமே பெருசு அப்படின்னு பேசுறவங்க அந்த வீட்டுல கிரகங்கள் எல்லாமே எப்படி பேச முடியும்? அது உண்மையான விஷயம் வந்து எங்க நாங்க இல்லாம நீங்க உட்கார்றதுக்கு இடமில்லைன்னு சொல்ற. ஏய் நான் தான் 12 வீடு கட்டி வச்சிருக்கிறேன், 9 பேரை பிடிச்சி வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லக்கூடியது பாவகம். நீ இந்த வீடு கட்டியாச்சப்பா, நீ எதுல வேணாலும் வந்து உட்காருங்கிறது பாவகம். ஆனா அதே சமயத்துல அவன் விருப்பப்பட்ட இடத்துல வேணாலும் அவன் காலச்சக்கரின் அடிப்படையில் வந்து குரு ஒரு இடத்துல குரு வந்து இப்ப மிதனத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒவ்வொரு வீட்லயும் அவங்க வசதிப்பட்ட வீட்டுல சிம்மத்துல வந்து கேது உட்காந்துட்டு இருக்காங்க. வசதிப்பட்ட வீட்டுல வந்து அவனுக்கு எந்த வீடு பிடிக்குதோ காலச்சக்கரப்படி வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. அப்ப வந்து முதல் அமைப்புக்கு கட்டாயம் தேவைப்படுது பாவகம் அப்படிங்கிற அடிப்படை தேவை. ஆனா அதே சமயத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய தீர்ப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 அதாவது இப்ப யோகம்னு கேட்கும்போது கிரகங்கள் சேர்க்கை இருக்கணும். கிரகங்கள் சேர்க்கைங்கிறது பெட்டி இல்லாமல் வந்து கிரகங்களோட சேர்க்கையை நிர்ணயம் பண்ண முடியாது. 6லயா 8லயா 12லயா எங்க இப்ப நீங்க எந்த ஜோதிடத்தில் பார்த்தாலும் சரிங்க, 12 பெட்டி போடுறது நாடி ஆகட்டும் ஜாமக்கோடு ஆகட்டும் எந்த முறையில் எடுத்தாலும் சரி சொல்ல முடியாது. இப்ப எண்கணிதம் அப்படின்னு எடுத்து வச்சோன்னா அது டாபிக் இப்ப நமக்கு இதுல வரல. இப்ப நமக்கு வந்து பாரம்பரிய முறையில் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வந்து என்னன்னா, இதுல வந்து கணக்கில் என்னன்னா மொத்த என்னுடைய ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டிமன்றம்னா திசார் திட்டுன்னு கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இந்த தலைப்பு சரியான தலைப்பு அல்ல. ஏன்னா வந்து பெரும் பெட்டி வந்து யோகத்தை தராது. வெறும் பெட்டி எங்க யோகத்தை தரும்? வெறும் ரயில் இன்ஜின் எதில் ரயில் பெட்டி போகுது, ஒரு 10 பெட்டி போகுது, ஆள் பாசஞ்சர் போனா தான் பணம் கிடைக்கும். வெறும் பெட்டி போச்சுன்னா ஓடாது. ஸோ வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாவகங்கள் இருந்தாலும் கூட, பாவக 12 பெட்டி இருந்தாலும் கூட கிரகங்கள் இல்லாமல் செயல்படக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெளிவான கணக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? கிரகங்கள் தான் யோகத்தை கொடுக்கும். பெட்டி வந்து யோகத்தை கொடுக்குறதுங்கிற விஷயம். கிரகங்களோட சேர்க்கை இந்த 12 பெட்டியில் எங்க உட்காருதோ அதை வச்சுதான் பலன். ஏனுங்க ராஜேஷ் கண்ணா, 12 பெட்டியில் எந்த வீட்டில் வந்து கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதோ அந்த விஷயம் எடுக்க முடியுமா? பெட்டி இல்லாமல் தனியா கிரகங்கள் சேர்க்குன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப நமக்கு என்ன ஒரு பெட்டி போட்டா தான் எங்கெங்க இருக்குன்னு நிர்ணயம் பண்றோம். ஸோ வந்து இன்னைக்கான தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெளிவா சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜயோகத்தை தருவது பாவகங்கள் கிரகங்கள்னு கொடுக்கும்போது பாவங்களும் முக்கியமா இருக்குது,
கிரகங்களும் முக்கியமா இருக்குது. இரண்டுமே வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா வந்து தலைப்பு வந்து நம்ம இப்படி எடுத்த தலைப்பு அல்ல. இது சரியான முறையில் தலைப்பு எடுத்திருக்கணும். இந்த தலைப்பு கொடுத்த விஷயம்னா இதுக்குள்ள கேட்டுக்கலாம் 6 முக்கியமா 8 முக்கியமா 12 முக்கியமான்னு கேட்டிருந்தா தெளிவான பலனா இருந்திருக்கும். அதனால என்னன்னா நம்ம கொடுக்க பலப்பு என்னன்னா இரண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு தீர்ப்பு கொடுத்துட்றேன். ஏன்னா இல்லைன்னா வந்து பட்டிமன்ற தீர்ப்பு என்னன்னா 2 பேர்த்துக்கு சமரசம் பண்ணி விட்டுரு, 2 பேரும் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து பலன் சரியான பலன். இப்ப நீங்க பாவகம் இல்லாம கிரகம் பேச முடியாது, கிரகம் இல்லாம பாவகம் பேச முடியாது. இப்ப யோகத்தை தர்றதுக்கு என்ன பண்ணணும், அது தனியா கான்செப்ட்ங்கிறது வேற. சோ வந்து இது பார்த்தா அது பெருசு, இது பார்த்தா இருந்தாலும் கூட நமக்கு முதல் தேவையானது ஒரு 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 51% பாவகம்னு வச்சுக்கலாம். 51 பாவகமும் 49% வந்து கிரகமே அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு தீர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம். 51 பாவகம் 49 கிரகங்கள். ஏன்னா வீடு இருந்தா தான் கிரகங்கள் உட்கார முடியும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பை வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த தலைப்புக்கு வந்து பாவகம் இல்லாமல் வீடு இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்காக ஒரு 1% சேர்த்தி கொடுத்து 2 வந்து சமந்தான், ஆனா இல்லாமல் இல்லை. ஏன்னா தீர்ப்பு கொடுக்கணும் அல்லவா? அதனால பாவகமே என்ற தலைப்பு கொடுத்து இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பில் வந்து பேசிய ஒரு 6 அற்புதமான ஜோதிடர்களுக்கும், அதாவது நீங்க இது யாருமே வந்து இது வந்து ஒரு 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 அவங்கவுங்களுக்குள்ள ஒரு தெளிவை பிரகாசம் பண்ணிக்கிறதனுடைய நீ பெருசு நான் பெருசுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு தீர்ப்பு தப்பா போச்சுங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால ஒரு நல்ல வாய்ப்பில் அழகான வாய்ப்பில் கலந்து கொண்டு சிறப்பித்த 6 நல்லுள்ளங்களுக்கும் இதில் வந்து இவ்வளவு நேரம் வந்து இந்த கூகுள் மீட்டிங்ல கலந்து கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புத நல்லுள்ளங்களுக்கும் வந்து அற்புதமான நல்ல ஒரு வணக்கத்தை கூறி இப்போ நிகழ்ச்சி முடிஞ்சிடும். கேள்வி பதில் ஏதாவது கேட்கறவங்க கேள்வி கேட்கலாம். ஏன்னா வந்து கேள்வி கேட்கலாம். இப்ப இந்த அவங்க பதிவு பண்ணதை கட் பண்ணிடுவாங்க. பதிவு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவகத்துடன் இணைந்த கிரகமும் யோகத்தை தரும், ராஜயோகத்தை தரும் சொல்லி நம்மளுடைய தலைவர் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா 51% 49% கொடுத்ததே எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த 6 பேருமே வந்து கடந்த வாரத்துல இருந்து ரிஹர்சல் பாக்குறதுல இருந்தும் சரி, அவங்கவுங்க நான் இந்த பாயிண்ட் எடுத்திருக்கேன், எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தான். அவங்க இவ்வளவு நாளா ஆய்வு பண்ண கருத்துக்களை எடுத்துட்டு வந்து அதுவும் உங்க முன்னாடி அழகா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு நேத்தி நைட்டு கூட 9:30 மணி 10:30 மணி வரைக்கும் முயற்சி செஞ்சு வந்து அழகா அவங்களுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்திருக்காங்க. அவங்க 6 பேருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததா வந்து நன்றி உரை வழங்கத்துக்காக சார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கேள்வி பதில் இருக்கு. நன்றியோடு சொன்னது கேள்வி பதில் கேட்டுக்கலாம். ரொம்ப நல்ல கேள்வி பதில். நன்றி சொல்லிடலாமா? நன்றி உரை வழங்குங்க தண்டுபிடி ஐயா அவர்கள். வணக்கம். அடிகேன் தனம் தண்டவாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட நட்சத்திர கூட்டமைப்பு சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 44வது நாள். 44 கூட்டினால் 8, 8 என்பது சனி பகவான். அதே மருதமலை குறிச்சிக்கு 8 என்கிற எழுத்துக்கள் வருகிறது. மேலும் 13/2/2026 கூட்டினால் 7, 7 என்பது கேது, கேது என்பது ஜோதிடம். எனவேதான் நடுவர் உடன் சேர்த்து 7 பேர். மேலும் மாசி 1 என்றால் சூரியன், சூரியன் குடும்பத்தை சேர்ந்த ஐயா நடுவர். இன்று வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் சுக்கிரனுடையது. சுக்கிரன் என்றால் 6, எனவே 6 பேர் கலந்துள்ளனர். மேலும் சுக்கிரன் பூராடம் என்பதால் பெண்கள் பட்டிமன்றம். மேலும் இன்று துவாதசி என்பது 12 பாவத்தை பற்றி பேசினார். 12 பெட்டி பற்றி பேசினார். 12 கூட்டினால் 3 என்பது குரு. குரு என்கிற குருஜி ஐயா நடுவராக வந்துள்ளார். இப்ப 9 கிரகங்களுக்கு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் சுக்கிரன் பூராடம் சொல்லுங்க ஐயா. எல்லாத்துக்கும் சொன்னீங்க, 9 கிரகங்களுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதை பத்தி சொல்றேன் ஐயா. மேலும் இன்று பூராடம் என்பது புதனுடைய கர்ம பதிவு. எனவே புதனுடைய நம்பர் 5. எனவே 6 பேரில் 5 பெண்கள் பங்கேற்றுள்ளனர்.
மீதி ஒரு நபர் புதன் உச்சரிப்பில் வந்த பூதலிங்கம் ஐயா அவர்கள். மேலும் புதன் நட்சத்திரம் என்கிற ரேவதி மேம் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக வந்துள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாவகமே என தீர்ப்பு கூறிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. அதாவது கிரகம் 9, பாவகம் 12, துவாதசி 12 என்பதால் 51%, 51 கூட்டினால் 6, 6 என்பது சுக்கிரன். மேலும் இதுவரை செவிசாய்த்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த டாக்டர் கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் ரேவதி ராஜேஷ்கிரன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க பாரதம், ஜோதிட கலை, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். நன்றி.